ஓகே. சார் ஆடியபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. பேசுறது கேக்குதா? ஓகே. ஸ்க்ரீன் தெரியுது தானே எல்லாருக்கும் விசிபிளா? ஓகே. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நேத்து எழுதுன யூனிட் டெஸ்ட் 3 எழுதியிருப்பீங்கள்ல, அதுக்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். டாபிக் என்னன்னா, ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன். கிட்டத்தட்ட ஒரு 30 31 கொஸ்டின் இருக்கு. டக்குனு முடிச்சிரலாம். இத முடிச்சுட்டு மார்னிங் கிளாஸ் வந்து என்ன நடத்திக்கிட்டு இருந்தோம்னா, நம்ப பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் பீம் வந்து நடத்திக்கிட்டு இருந்தோம். அத வந்து கன்டின்யூ பண்றேன். மேக்ஸிமம் அத முடிச்சுருவேன். இந்த செஷன்ல முடிச்சுருவேன். அத முடிச்சுட்டோம் அப்டின்னா, நாளைக்கு காலைல வந்து டார்சன் டாபிக் வந்து ஆரம்பிக்கலாம் நம்ம. சரி ஓகே. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க. இந்த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன பொறுத்தவர, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபார்முலா கேட்பான். இல்லாட்டி எங்க ஸ்லோப் மேக்ஸிமமா இருக்கு, எங்க டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமமா இருக்கு, எங்க ஸ்லோப் வந்து 0வா இருக்கு, எங்க டிஃப்ளெக்ஷன் 0வா இருக்கு. இந்த மாரியான விஷயங்கள கேட்பான். அதுக்கடுத்து நான் ஒரு 5 இதுக்கு ஈக்குவேஷன் எழுதி குடுத்திருப்பேன். லோடு, பெண்டிங் மொமெண்ட், சியர் ஃபோர்ஸ் ஆ உங்களுக்கு அப்படியே வரிசையா மேலேருந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன டிஃப்ளெக்ஷன், அடுத்து ஸ்லோப்பு, அதுக்கடுத்து பெண்டிங் மொமெண்ட், அதுக்கடுத்து சியர் ஃபோர்ஸ், அடுத்து லோடு. இப்படின்னு 5 இது ஃபார்முலா குடுத்திருப்பேன். அது கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து வந்து நம்ப ஒவ்வொரு கேஸுக்கும் இப்ப கேன்டிலீவர்னா அதுல கிட்டத்தட்ட 4 டூ 5 கேஸ் வந்து நடத்தியிருப்பேன் நான். பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுற மாரி, யூடிஎல் ஆக்ட் ஆகுற மாரி, யூபிஎல் ஆக்ட் ஆகுற மாரி, எண்ட்ல கப்புல் ஆக்ட் ஆகுற மாரி அப்படின்னு குடுத்திருப்போம். அந்தந்த கேஸ்க்கு வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா கேட்கலாம். மொமெண்ட் ஏரியா மெத்தட வச்சு நான் சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன். சரி ஓகே. அதுக்கு அடுத்தபடியா வந்து அதுக்கு அடுத்தபடியா வந்து வேற என்ன சார் கொஸ்டின் கேட்கலாம் அப்டின்னா, நான் இப்ப சொன்ன கேஸஸ்ல சிம்ப்ளிஸ போட்டு டிஃபரண்ட் லோடட் கண்டிஷன்ல ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதெல்லாம் நம்ம நடத்தணும். இது 2க்கும் உள்ள ரேஷியோ கேட்கிறது. இல்ல நியூமெரிக்கலா வந்து ஒரு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல லோடு, ஸ்பான் டிஸ்டன்ஸ், ஐ யோட வேல்யூனா குடுத்து, அந்த எந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்குது, இல்ல எந்த அளவுக்கு ஸ்லோப் நடக்குது அப்படின்னு கேட்கிறது. இந்த மாரியான விஷயங்கள தான் கொஸ்டின் ஏரியா அந்த டாபிக்ல கேட்க போறாங்க. சரி ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின பாருங்க. In a simply supported beam carrying a uniformly distributed load over its entire span. ஓகே. ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம்ல யூடிஎல் ஆக்ட் ஆகுது. ஸ்லோப் இஸ் மேக்ஸிமம்னு கேட்கறாங்க. உங்களுக்கே தெரியும். ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம்ல யூடிஎல் ஆக்ட் ஆகுதுன்னு குடுத்துட்டாங்க. அப்ப இங்க ஸ்லோப்ங்கிறது எந்த இடத்துல மேக்ஸிமமா இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப பெண்டிங் எப்படி சார் நடக்கும்னா, இப்படி தான் நடக்கும். உங்களுக்கே தெரியும். ஸ்லோப் எங்க மேக்ஸிமமா இருக்கும்? 2 சப்போர்ட். இந்த எண்ட்ல இருக்கக்கூடிய 2 சப்போர்ட்லயும் மேக்ஸிமமா இருக்கும். அதே மிட் பாயிண்ட்ல ஸ்லோப் எப்படி இருக்கும்? தீட்டாங்கிறது 0வா இருக்கும். அதே மிட் பாயிண்ட் வந்து டிஃப்ளெக்ஷன்ங்கிறது மேக்ஸிமமா இருக்கும். ஒய் மேக்ஸா இருக்கும். அதான் டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமம். ஓகே. அப்ப இங்க கேட்டிருக்கிறது வந்து ஸ்லோப் எங்க மேக்ஸிமமா இருக்கும் அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு நல்லா தெரியும். இங்கே வரும் நமக்கு. சப்போர்ட்டட் எண்ட்ல தான் வரும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. 2வது கொஸ்டின் பாருங்க. இப்ப இ இஸ் த மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லிட்டான். ஐ அதாவது ஐ. ஐ வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லிட்டான். தென் த பிளெக்ஸரல் ரிஜிடிட்டி கேட்டிருக்கான். உங்களுக்கே தெரியும். பிளெக்ஸரல் ரிஜிடிட்டி என்ன சொல்லுவோம்? இ இன்டு ஐன்னு சொல்லுவோம். அதே ஆக்சியல் ரிஜிடிட்டிய ஏ இன்டு ஈன்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன சார் அப்டின்னா, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து இத பாருங்க. இந்த இடத்துல வந்து நீங்க வந்து நோட்ஸ்ல ஆட் பண்ணிக்கிறங்க. நம்ம குடுத்ததுலேருந்து தான் வந்திருக்கு. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர பைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அப்டின்னா, உங்களுடைய ரேடியஸ் வந்து இன்வெர்ஸா இருக்கணும். 1/r இதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப நல்லா நீங்க கவனிங்க. அதாவது பை ஈக்குவல் டூ 1/r. நீங்க வந்து பெண்டிங் ஈக்குவேஷன் இன்னைக்கு காலைல நடத்தியிருப்பேன். மே ஐ ஃபாலோ யுவர் எலிசபெத் ராணி. அப்ப இ/ஆர் 2 டைம் தான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம், லாஸ்ட் டைம் வந்து பெண்டிங் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த இ இங்க வந்துச்சுன்னா என்ன சார்? மேல உள்ள பெருக்கல் உள்ள இ இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? வகுத்தல்ல வந்துருமா? மேல எம் இருக்கும். கீழ இ இன்டு ஐன்னு இருக்கும். இங்க 1/rன்னு வரும். இப்ப நீங்க நல்லா ஒண்ணு கவனிங்க. இந்த 1/r தான் இப்ப என்ன சொன்னேன்? இந்த 1/r தான் என்ன சொன்னேன் நான்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்னு சொன்னேன். 1/rன்னு சொல்லலாம். இல்லாட்டி பைன்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன வருது? எம் பை என்ன வருது? எம் பை இஐங்கிறது வருது. ஆப்ஷன்ல அது ஃபர்ஸ்ட் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். ஆப்ஷன்ல இருக்கா? எம் பை இங்கிறது இருக்கு. ஆனா கீழ பெருக்கல் ஐ இல்ல. இங்க எம் ஒய் டிவைடட் பை இஐ. கீழ இ இருக்கு. ஆனா மேல எம் ஓட ஒய் பெருக்கல்ல இருக்கு. ஆனா சரி ஓகே. அப்ப இது டைரக்ட்டா இல்ல. வேற இன்டைரக்ட்டா உள்ளுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். அப்ப இன்டைரக்ட்டா உள்ளுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும்னா, நீங்க வந்து ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ல. டபுள் இன்டகிரேஷன் மெத்தட் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். டபுள் இன்டகிரேஷன் மெத்தடோட ஃபார்முலா என்ன? மொமெண்ட் ஈக்குவல் டூ
EI இன்டு D ஸ்கொயர்டு Y வகுத்தால் DX ஸ்கொயர். இதான ஃபார்முலா? கிளியர்? ஓகே. இதுல அந்த EI வந்து இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? அது சொல்லுங்க. இந்த EI வந்து D ஸ்கொயர்டு Y டிவைடட் பை DX ஸ்கொயரோட பெருக்கல்ல இருக்கு. அது இந்த சைடு வந்தா வகுத்தல்ல வந்துருமா? அப்ப M/EI ஈக்குவல் டு என்ன இருக்கும்? D ஸ்கொயர்டு Y டிவைடட் பை DX ஸ்கொயர் இருக்கும். ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? M/EIங்கிறது ரேடியஸ் ஆக்கர வச்சு 1/Rன்னு பார்த்தோம். அப்ப இந்த M/EIக்கு பதிலா என்ன போடலாம்? 1/Rன்னு போடலாமா? கிளியர்? அப்ப என்ன வருது? ரேடியஸ் ஆக்கர வச்சு ஈக்குவல் டு D ஸ்கொயர் Y டிவைடட் பை DX ஸ்கொயர் வருது. ஆப்ஷன்ல இது இருக்கான்னு பாருங்க. M/EI இல்ல. அதுக்கு அடுத்து இது இருக்கான்னு பாருங்க. இருக்கா? ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எத்தனை பேருக்கு சார் புரியுது? ஓகே தானே சார்? ஓகே. இத நோட்ஸ்ல ஆட் பண்ணி வச்சுக்கிறங்க. ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன்ல அந்த 5 ஃபார்முலா எழுதியிருப்பீங்கல்ல. டிப்ளெக்ஷன், ஸ்லோப், பெண்டிங் மொமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ், லோடுன்னு. அது கீழ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை ஈக்குவல் டு 1/r சி ஈக்குவல் டு M/EI அப்படின்னு போட்டுக்கிறங்க. ஆல்ரெடி இருக்கிறதுல தான் நம்ம டெரைவ் பண்ணி கொண்டாந்துருக்கோம். டபுள் இன்டகிரேஷன் மெத்தட்ல ME ஈக்குவல் டு EA D ஸ்கொயர் Y டிவைடட் பை DX ஸ்கொயர் நான் எழுதியிருப்பேன். ஆனா இங்க ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வர்ற மாரி எழுதியிருக்க மாட்டேன். அதனால தான் இங்க கொஸ்டின் குடுத்துருக்கோம். அப்ப A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க. 4வது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோவிங் குடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ரியல் பீம் குடுத்துட்டாங்க. சப்போர்ட் கண்டிஷன். ஓகே. இன்னொரு பக்கம் கான்ஜுகேட் பீம் வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது நான் குடுத்துட்டேன். ரியல் பீம்ல பிக்ஸ்டு சப்போர்ட்னா, கான்ஜுகேட் பீம்ல எப்படி இருக்கும்? டக்குனு சொல்லுங்க. ஃப்ரீ சப் ஃப்ரீ எண்டா இருக்கும். இங்க பிக்ஸ்டு சப்போர்ட்னா இங்க என்னது? ஃப்ரீ ஃப்ரீ சப்போர்ட்டா இருக்கும். ஃப்ரீயா இருக்கும். அப்ப 1. அப்ப ஏக்கு வந்து 4ல ஆன்சர் உட்கார்ந்திருக்கு. ஓகே. அதே ஃப்ரீ எண்டா இருக்கது, ரியல் பீம்ல ஃப்ரீ எண்டா இருக்கது எப்படி இருக்கும் சப்போர்ட்? கான்ஜுகேட் பீம்ல. என்ன இப்படி யோசிக்கிறீங்களே? பிக்ஸ்டா இருக்கும். இதெல்லாம் எவ்வளவு ஒரு இதெல்லாம் இது சாதாரண கொஸ்டின். பிக்ஸ்டா இருக்கும். அப்ப 2. பிக்கு வந்து 3. ஓகே. இன்டீரியர் சப்போர்ட்ல இன்டீரியர் சப்போர்ட்னா என்ன அர்த்தம்? மிட்ல வந்து ஒரு ரோலரோ, இல்ல நார்மல் பின் கிஞ்சோ வருதுன்னு அர்த்தம். அப்ப அப்படி வந்துச்சுன்னா என்ன சார் வரும் உங்களுக்கு? கிஞ்ச் வரும். இன்டர்னல் கிஞ்ச். எது? இது வரும். அப்ப 2. இது 3. அப்ப சிக்கு 2ல ஆன்சர் உட்கார்ந்திருக்கு. அடுத்து ஒருவேளை கிஞ்ச் இருந்துச்சுன்னா நடுவுல என்ன வரும் அந்த இடத்துல? அந்த கிஞ்ச தூக்கிட்டு இன்டீரியர் சப்போர்ட் வந்து குடுக்கணும். அடுத்து 4. அப்ப டிக்கு வந்து 1. அப்ப பாருங்க. 4, 3, 2, 1 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன்ல. அடுத்த பேஜ் போணுமா? ஓகே. 4, 3, 2, 1. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் ஆஃப் எ ஃப்ரீ எண்ட் ஆஃப் கேன்டிலிவர் பீம்னு குடுத்துட்டான். ஓகே. ஷோன் இன் ஃபிகர் ரெஸ்பெக்ட்லி ஆர் அப்படின்னு குடுத்துட்டான். படத்த பார்த்தா உங்களுக்கே தெரியுது. கீழ எப்படின்னா வளைஞ்சிருக்கிறதெல்லாம் வச்சு குழம்பிறாதீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது எப்படி குடுத்துருக்காங்கன்னா லோடு கண்டிஷன். இதான் லோடு கண்டிஷன் குடுத்துருக்காங்க. நம்ம டபுள்யூன்னு லோடு எடுத்திருப்போம். அவங்க பின்னு எடுத்திருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப இதுக்கு வந்து தீட்டா என்ன சார் வரும்? பி டபுள்யூக்கு பதிலா பி போடுங்க. பி எல் ஸ்கொயர் வகுத்தல் என்ன வரும்? 2EA. அதே டிப்ளெக்ஷன் என்ன வரும்? பி எல் கியூப் வகுத்தல் 3EA. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப நார்மலா சிம்ப்ளி கேன்டிலீவர் வித் எண்ட் பாயிண்ட் லோடு தான் அவங்க குடுத்துருக்காங்க. இப்ப உங்களுக்கு தெரியும்ல. எண்ட்ல டிப்ளெக்ஷன்ங்கிறது. இங்க வந்து உடனே வளையாது. கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போய் வளையும். அப்ப எண்ட்ல டிப்ளெக்ஷன்ங்கிறது எவ்வளவு இறங்கியிருக்கு? அப்ப இந்த ஒய் டிப்ளெக்ஷன். அதே எண்ட்ல வந்து உங்களுக்கு எது கண்டுபிடிக்க போறோம்? ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம்னா ஒரு டேன்ஜென்ட் கோடு வரையணும். அப்ப அது வந்து எவ்வளவு தீட்டாவுல இருக்கு? அப்படின்னு சொல்றது. அது வந்து எவ்வளவு தீட்டாவுல இருக்கு? அப்படின்னு சொல்றது. அது ஸ்லோப். அததான் அவன் இப்படி குடுத்திருக்கான். அப்ப இதுக்கு என்ன சார் வரும்னா, அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான்? ஸ்லோப்பும் கேட்டிருக்கான், டிப்ளெக்ஷனும் கேட்டான். அப்ப ஸ்லோப் என்ன வரும்? பி எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2EA. பி எல் கியூப் டிவைடட் பை 3Eங்கிறது டிப்ளெக்ஷன். நம்ம அங்க இருக்கும்போது டபிள்யூன்னு எடுத்திருப்போம். அதனால தான் இங்க டபிள்யூ எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2Eன்னு அங்க எழுதியிருப்போம். இங்க பின்னு குடுத்திருக்கிறதுனால லோட டபிள்யூ தூக்கிட்டு பின்னு போட்டிருக்கேன். இப்ப ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ வருமா? பிஎல் ஸ்கொயர் டிவைடட் பை 2EA, பிஎல் கியூப் டிவைடட் பை 3EA. ஃபர்ஸ்ட் ஸ்லோப்பு, 2வது டிப்ளெக்ஷன். அப்படிதான் அவங்களும் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு பேருக்கு புரியுது? சார் கிளியர்? ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்க. அடுத்து என்ன குடுத்திருக்காங்க? A 6.4 மீட்டர் லாங் சிம்பிளி செப்பரேட்டட் அவுட் அயர்ன் பீம் ஹேஸ் பாயிண்ட் லோட் வந்து 48 கிலோமீட்டர். அட் இட்ஸ் மிட் பாயிண்ட்னு குடுத்துட்டாங்க. அப்ப
ஸ்பான் டிஸ்டன்ஸ் L 6.4 மீட்டர் லாங்னு குடுத்துட்டாங்க. அதே பாயிண்ட் லோட் எவ்வளவு அப்டின்னா, Wங்கிறது 48 கிலோமீட்டர்னு குடுத்துட்டாங்க. எதுல? மிட் பாயிண்ட். எதுல? சிம்ப்ளி சப்போர்ட்ல. அப்ப சிம்ப்ளி சப்போர்ட்ல மிட் பாயிண்ட்ல 48 கிலோ நியூட்டன்ங்கிற லோட் ஆக்டர். ஓகே. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐயோட வேல்யூ குடுத்துட்டாங்க. அடுத்து இப்ப எலாஸ்டிசிட்டி ஈயோட வேல்யூ குடுத்துட்டாங்க. இந்த டிப்ளெக்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன சார் வரும்? சிம்ப்ளி சப்போர்ட்டட் வித் மிட் பாயிண்ட் லோடுக்கு டிப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன வரும்? Y ஈக்குவல் டு என்ன வரும்? W L பவர் கியூப் 48 A. இதே வந்து கேண்டிவல் மிட் பாயிண்ட் லோடுனா மேல 7 ஒத்தையும் சேர்க்கணும். 5 ஒத்தையும் மேல சேர்க்கணும். ஓகே. இப்ப Wக்கு வேல்யூ இருக்கா? Wக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? என்ன குடுங்க? 48 கிலோமீட்டர். அப்ப 48 இன்டு 10 பவர் 3. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? எல் என்ன குடுத்துருக்காங்க? 6.4 மீட்டர்ல குடுத்துருக்காங்க. இதெல்லாம் mm/4ல இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, கண்டிப்பா வந்து இதையும் எம்எம்ல மாத்தணும். அப்ப 6.4ஓட 1000 பெருக்கணும். அப்ப 6.4 இன்டு 1000 10^3ன்னு எழுதுறேன். அத என்ன செய்யணும்? ஹோல் கியூப் பண்ணணும். இது கால்குலேட்டர் நீங்க உங்களுக்கு அவசியம் தேவைப்படும். மாடல் எப்படி சால்வ் பண்றதையும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து கீழ 48 ஈக்கு வேல்யூ குடுத்துட்டாங்க. 192 ஜிகா பாஸ்கல்னு குடுத்துருக்காங்க. யூனிட் எப்படி மாத்தணும்னு உங்களுக்கு தெரியும். 192 ஜிகாவ என்ன எழுதலாம்? 10^9 பாஸ்கல நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். நமக்கு mm ஸ்கொயர்ல ஆன்சர் கொண்டு வரணும். அப்ப என்ன வரும்? 192 10^9 நியூட்டன் வகுத்தல் 10^6 mm ஸ்கொயர் அப்படின்னு வந்துரும். இந்த 10^6 10^9ல 6 போச்சுன்னா மீதி 3 இருக்கும். அப்ப கீழ என்ன சார் இருக்கும் அப்படின்னா, மேல 48 இன்டு 10^3 இன்டு 6.4 6.4 6.4 அப்படின்னு இருக்கும். இன்டு 10^3 3 டைம் பண்ணா என்ன வரும்? 10^3 10^3 10^3. ஏன்னா WL கியூப்ல இங்க வகுத்தல் கீழ என்ன சார் இருக்கும் அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I. அதோட வேல்யூ என்ன குடுத்திருக்கான்? 80 இன்டு 10^6ன்னு குடுத்திருக்கான். ஓகே. அதுக்கு அடுத்து என்ன குடுத்திருக்கான்? 192 10^3ன்னு குடுத்திருக்கான். அப்ப இங்க ஒரு 6 இங்க ஒரு 9. கீழ 9 கேன்சல் ஆயிடுச்சுன்னா, மேல இந்த 10^3 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கிறது கேன்சல் ஆயிரும். அப்ப 10^9 கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, கீழ வந்து என்ன இருக்கு சார் அப்படின்னா, ஒரு 192 இருக்கு, ஒரு 80 இருக்கு. அதே மாரி மேல வந்து 48 இருக்கு. சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம். ஆமா. சாரி. ஓகே. இன்டு 48 ல 48 இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? இந்த 48யும் மேலோட 48யும் கேன்சல் பண்ணிறலாம். மீதி என்ன இருக்கு? 80 இருக்கா? 80ல ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து மேல என்ன இருக்கு? 10^3ல 1 போச்சுன்னா மீதி 2 இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த 10 பவர் ஸ்கொயர இந்த 6.4ஓட பெருக்குனா 64ன்னு வந்துரும். அப்ப 6.4 அழிச்சுட்டு 64 போட்டேன். இன்னொரு 10 பவர் ஸ்கொயர் இல்ல. அப்ப இன்னொன்னு இதோட பண்ணோம்னா 64ன்னு வந்துரும். அப்ப கீழ 192 இருக்கு. 8ஆல அடிங்க. 1 8 8, 2 8 16. அப்ப 2 8 16. மீதி எத்தன இருக்கும்? மீதி 3 32. 8னாங்க 32. அப்ப 4. அதே மாரி 8ஆல அடிச்சா 8 8 64. அப்ப 1 8 8, 2 8 16, 3 8 24. அப்ப 1 8 8, 3 8 24. அப்ப மேல என்ன இருக்கு? ஒரு 64 இருக்கு. ஒரு 6.4 இருக்கு. வகுத்தல் கீழ 3 இருக்கு. 3 இருக்கு. அப்ப இத அடிச்சு பாருங்க. அப்ப 1 3 3, ஈர் 3 6. அப்ப எத்தன வரும் உங்களுக்கு? 20 3 60, 21 3 63. 63 ஐயா சாரி 21 புள்ளி சம்திங்ன்னு வரணும். 1 இல்ல 2 21 புள்ளின்னு வரணும். அப்ப 21 ரவுண்ட் அப் பண்ணி வச்சுக்கிறேன். பக்கத்துல வர மாரி ஆன்சர் எடுத்துக்கலாம். இங்க 17.3 இப்படி இருக்கா? சரி ஓகே. அப்ப 21 இன்டு 6.4ஆல பெருக்கணும். அப்ப 6.4ன்னா 64ன்னு வச்சுக்கிருங்க. இங்க 10 பவர் -1 வந்து மேல வச்சுக்கிருங்க. அப்ப 64ஆ? அப்ப என்ன வரலாம்? 20 பிளஸ் 1 இன்டு 64. அப்ப 64 2ஆல பெருக்குனா 4 2 8 12 0 பிளஸ் 64. ஓகே. அப்படி பார்த்தாலும் வேல்யூ வந்து 1 2 8 0 6 4 4 8 6 14க்கு 4 மீதி 1 3 1 அப்ப ஒரு ஸ்தானம். அப்ப எங்கேயோ பாயிண்ட்ல விட்டுருக்கோமே. எங்க பாயிண்ட்ல விட்டுருக்கோம்? ம். சார் உங்களுக்கு எவ்வளவு சார் ஆன்சர் வந்துச்சு இது சால்வ் பண்ணும்போது?
17.06. இதுல எதுல விட்டுருக்கோம் அடிக்கிறது? அப்படி பாருங்க. மேல எதுல சார்? ஓ! சாரி சார். கீழ ஒரு 8 உட்கார்ந்திருக்குல்ல. இந்த 8 இருக்கு. அப்ப என்ன வந்துரும்? அப்ப 134.4 இருக்கு. அப்ப 8ஆல அடிச்சா மீதி என்ன சார் வரும்? 8ஆல அடிச்சா எவ்வளவு சார் வருது? எந்த வெளி பக்கத்துல வருதுன்னு கேட்கிறேன் உங்களுக்கு. இப்ப ஒரு 17 எடுத்துக்கிறோமா? 8 7 56க்கு 6 5. ஒரு 8 8 13. கிட்டத்தட்ட எப்படி சார் வருது? வந்துருச்சா வேல்யூ? நமக்கு 134.4 இருக்கு. 17 போட்டு பார்க்கும்போது இந்த 136 பக்கத்துல வருது. நம்ம ஒரு சில விஷயங்கள் ரவுண்ட் அப் பண்ணி தானே அடிச்சிருக்கோம். இப்ப எது பக்கத்துல வருது அப்படின்னா, 17 புள்ளி சம்திங் வரனா, அப்ப இது 17.3 இருக்கு. இது 15.06 இருக்கு. அப்ப கண்டிப்பா வராது. இது 17.8 இருக்கு. கண்டிப்பா வராது. அப்ப உங்களுக்கு இது 2க்குள்ள தான் உங்களுக்கு குழப்பம் வரும். பக்கத்துல நியர் பைல டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. நான் திரும்பவும் சொல்றேன். அதாவது மெத்தட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளத்த சால்வ் பண்றேன். இப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்பான். ஆனா இங்க டிஎன்பிஎஸ்சில வந்து உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ற அளவுக்கு கொண்டு மாட்டான். குடுக்குற வேல்யூவ சின்ன வேல்யூவா குடுத்து தான் அடிக்க சொல்லுவான். அப்ப நம்ம அப்ஜெக்டிவ் புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ற மாரி ஒரு சிலது மாட்டிக்கிறோம். அது எதுக்காண்டி நீங்க எடுத்துக்கணும்னா மெத்தட் இப்படிதான் இருக்கும். ஒரு இது மாரி இப்ப நான் ஒரு கேஸ்க்கு தான் குடுத்துருக்கேன். இதே சிம்ப்ளி சப்போர்ட்ல யூடிஎல் ஆக்ட் ஆகுற மாரி குடுத்துட்டு, ட்ரிப்ளெக்ஸனுக்கு உங்களுக்கு இது மாரி எல்லா வேலையும் குடுத்துட்டு கூட கேட்கலாம். நீங்க என்ன செய்யணும் 5 இன்டு WL4 டிவைடட் பை 384 இஐ போட்டு மத்த வேல்யூஸ் எல்லாம் W, L, E, Iன்னா குடுத்திருப்பான். சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன செய்யணும்? Y யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே. அதுக்காண்டி தான் குடுத்துருக்கேன். இப்ப அடுத்து என்ன அப்டின்னா, இருங்க. கிளாஸ்ல இருக்கும்போது எனக்கு கால் பண்ணாங்கன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். வெயிட். ஓகே. அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க சார். வெயிட். ஓகே. நான் கிளாஸ்ல இருக்கும்போது நீங்க லீவ் கேட்டு பெர்மிஷன் பண்ணணும்னா அப்ப கால் பண்ணக்கூடாது. அது காலைல நைட் 8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, 8 மணிக்கு முன்னாடி நீங்க கால் பண்ணி என்ட்ட வாங்கியிருக்கணும். கரெக்ட்டா 8 மணிக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கால் பண்ணா, உங்களுக்கு தெரியாதா நான் கிளாஸ்ல இருப்பேன்னு? சொல்றேன். ஓகே. அடுத்து வெயிட். யாரோ இவ்வளோ லேட்டா வராங்க. ஓகே. இப்ப லாஸ்ட்டா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஆ 6வது கொஸ்டின் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப 7வது கொஸ்டின் வாங்க சார். எ மேக்ஸிமம் டிப்ளெக்சன் இன் எ சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம் சார் கேக்குதா? ஓகே. மேக்ஸிமம் டிப்ளெக்சன் இன் எ சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்ட் டு பியூர் பெண்டிங் இஸ் கிவன் பெயின் குடுத்துட்டான். அப்ப பியூர் பெண்டிங்னா மொமெண்ட் ஆக்ட் ஆகும். இருந்தாலும் அந்த கொஸ்டின் கீழ பாருங்க எப்படி கேட்கறாங்கன்னு. அல்லது கீழ எ பீம் சிம்ப்ளி சப்போர்ட்டட் அட் போத் த எண்ட். நல்லா கவனிங்க. சிம்ப்ளி சப்போர்ட்டட் அட் போத் எண்ட்ல லென்த் L கேரிஸ் 2 ஈக்குவல் அன்லைக் கப்பிள்ஸ். கப்பிள்ஸ்னா மொமெண்ட். அப்ப ஒண்ணு வந்து அன்லைக்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு கிளாக் வைஸ். அப்ப இன்னொன்னு ஆன்டி கிளாக் வைஸ். நம்ம பார்த்த கேஸ்ல சிம்ப்ளி சப்போர்ட்ல இப்படி ஒரு கேஸ் பார்த்திருக்கோம். அப்ப இதான் அன்லைக் கப்பிள்ஸ் ஆக்ட் ஆகுது. அதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸ்லோப்பா டிப்ளெக்ஸன். கப்பிள்ஸ் எம் வந்து ஆக்ட் ஆகுது. இதுல 2 எண்ட்ன்னு அவனே குடுத்துட்டான். ஓகே. இஃப் த பிளெக்ஸரல் ரிஜிடிட்டி ஈன்னு குடுத்துட்டான் கான்ஸ்டன்ட்ன்னு. தென் த ஜெனரல் டிப்ளெக்ஸன் பீம் இஸ் கிவன் பைன்னு குடுத்துட்டான். இப்ப என்ன கேட்டிருக்கான்னா, உங்களுக்கு டிப்ளெக்ஸன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப 2லயும் கப்பிள் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஸ்லோப்புக்கு எம்எல் டிவைடட் பை 2ஈன்னு எழுதி குடுத்திருப்பேன். அதே வந்து டிப்ளெக்ஸன் எம்எல் ஸ்கொயர் டிவைடட் பை 8ஈன்னு எழுதி குடுத்திருப்பேன். சார் நான் சொல்றது புரியுதா? லாஸ்ட்டா டேபிளர் காலம் கூட போடும்போது குடுத்திருப்பேன். அப்ப இதுக்கு தீட்டா என்ன சார் வரும் அப்டின்னா, எம்எல் வகுத்தல் 2 இன்டு இஏ. அதே டிப்ளெக்ஸன் ஈக்குவல் டூ எம்எல் ஸ்கொயர் டிவைடட் பை 8 இன்டு இஏன்னு குடுத்திருப்பேன். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. இது 2 எண்ட்லயும் கப்பிள் ஆக்ட் ஆகப்போகுது. அதே சிம்ப்ளி சப்போர்ட்ல மிட் பாயிண்ட்ல கப்பிள் ஆக்ட் ஆகுது அப்டின்னா, இதுக்கு என்ன குடுத்திருப்பேன் அப்டின்னா, தீட்டா வந்து எம்எல் வகுத்தல் 24 இஏன்னு குடுத்திருப்பேன். டிப்ளெக்ஸ்ன்னு வராது மிட் பாயிண்ட்ல. ஏன்னா உங்களுக்கு பெண்டிங் மோட் டயகிராம் இப்படி வரும். அப்ப இந்த இடத்துல டிப்ளெக்ஸன் 0 அப்படின்னு குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? கிளியர்? அப்ப வேற எங்கே கப்பிள் ஆக்ட் அது குடுத்திருப்போம்னா, மொத்தமே 3 கேஸ் தான். அதுல 2 கேஸ் சொல்லிட்டேன். அப்ப 2 கேஸ் சிம்ப்ளிசப்பட்ல வரும். ஒரு கேஸ் வந்து எதுல சார் வரும் அப்படின்னா, உங்களுக்கு கேன்டிலீவர்ல வரும். எண்ட்ல கப்பிள் ஆக்ட் ஆகுற மாரி.
அதுல தீட்டா என்ன சார் வரும் அப்படின்னா எம்எல் வகுத்தல் இஐ. அதுல டிப்ளெக்சன் என்ன சார்னா எம்எல் ஸ்கொயர் வகுத்தல் 2இஐ. எத்தனை பேருக்கு புரியுது சார்? கிளியர்? ஓகே. அப்ப கப்ல ஆக்ட் ஆகுற மாதிரி கேட்டாங்கன்னா இவ்வளவுதான் சார். மொத்தமே 3 ஃபார்முலா தான். 2 சிம்பிளி சப்போர்ட்ல, 1 எதுல கேன்டிலிவர் வித் எண்ட் கப். அப்ப இதுக்கு என்ன சார் ஆன்சர் வரும்? அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான்? 2 எண்ட்லயும் கப்ல ஆக்ட் ஆகுற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? எம்எல் ஸ்கொயர் வகுத்தல் 8இஐ. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. அதர் பாராமீட்டர்ஸ் பீயிங் அன்சேஞ்ச்டுன்னு குடுத்துட்டான். ஓகே. இப்ப ஸ்பான் வந்து டபுள்ன்னு குடுத்துட்டான். ஸ்பான் வந்து என்னது? எல் தானே? என்ன குடுத்துருக்கான்? டபுள்டுன்னு குடுத்துருக்கான். ஞாபகம் வச்சுக்கிருங்க. அப்ப டபுள்டு. அப்ப கேப்பிட்டல் எல் ஈக்குவல் டு 2 இன்டு எல் ஸ்மால் எல் அப்படின்னு வச்சுக்கிருங்க. ஸ்பான் டபுள்டு. த மேக்ஸிமம் ஸ்லோப் இஸ் இன்கிரீஸ்டு பை ஆஃப் கேன்டிலிவர் கேரிங் எண்ட் பாயிண்ட் லோடுன்னு குடுத்துட்டான். அப்போ ஒரு கேன்டிலிவர்ல நல்லா கவனிக்கணும். எண்ட் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. அப்ப அந்த மேக்ஸிமம் ஸ்லோப் வந்து என்ன செஞ்சது? உங்களுக்கு ஸ்பான் டிஸ்டன்ஸ டபுள் பண்ணும்போது இன்கிரீஸ் ஆகுதுன்னு குடுத்துட்டாங்க. அப்ப அதுக்கு ஸ்லோப்புக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன? டபுள்ங்கிற லோட் ஆக்ட் ஆகுதுன்னா, டபிள்யூஎல் ஸ்கொயர்டு வகுத்தல் என்ன வரும்? 2இஐன்னு வரும். இப்ப எது வந்து டபுள்ன்னு குடுத்துருக்கான்? ஸ்பான் டிஸ்டன்ஸ் தான் டபுள்ன்னு குடுத்துருக்கான். அப்ப டபிள்யூ இன்டு அந்த எல்லுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? 2 இன்டு எல் ஹோல் ஸ்கொயர் வகுத்தல் கீழ என்ன இருக்கு? 2இன்னு இருக்கு. அப்ப என்ன வந்துரும்? அப்ப 2 ஸ்கொயர் பண்ணா 4. அத நான் வெளில வச்சுக்கிறேன். உள்ளுக்குள்ள WL ஸ்கொயர் இருக்கு. கீழ 2A இருக்கு. இப்ப சொல்லுங்க. இவன் என்ன கேட்டிருக்கான்? அதர் பாராமீட்டர் பீயிங் அன்சேஞ்ச்டு. ஓகே. அதாவது இ, ஐ வேற என்ன இருக்கு? லோடு இந்த மாதிரியான பாராமீட்டர்லாம் அன்சேஞ்ச்டு. எது சேஞ்ச் ஆகுது? இஃப் த ஸ்பான் வந்து டபுள்டு. எல் ஒத்தையும் சேஞ்ச் ஆகுது. மத்த எல்லாமே அன்சேஞ்ச்டா இருக்கு. ஓகே. அது எப்படின்னா டபுள் மடங்கு ஆகுது. ஓகே. அவன் என்ன கேட்டிருக்கான்? த மேக்ஸிமம் ஸ்லோப் தீட்டாங்கிறது இன்கிரீஸ் ஆகுது. இதுல ஒரு கேன்டிலிவர்ல எண்ட் பாயிண்ட்ல லோட் ஆக்ட் ஆகும்போது. அது எத்தனை டைம் இன்கிரீஸ் ஆக போகுதுன்னு கேட்டிருக்கான். அப்ப இந்த தீட்டா எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்கு? எத்தனை மடங்கு சார் இந்த தீட்டா அதிகரிச்சிருக்கு? 4 டைம்ஸ் அதிகரிச்சிருக்கு. அப்ப எல் டபுள்னா நீங்க வந்து இது சால்வ் பண்ணணும்ங்கறோட அவசியம் இல்ல. உங்களுக்கு ஸ்லோப்புக்கான ஃபார்முலா தெரியும். WL ஸ்கொயர் பை 2EI. எல் ஊத்தி தான் அவன் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு குடுக்குறான். அது டபுள்டுன்னு குடுத்துட்டான். அப்ப எல்லுக்கு பதிலா 2L ஸ்கொயர் போட்டா 4L ஸ்கொயர் வரும். அவ்வளவுதான். 4 இன்டு WL ஸ்கொயர் பை 2EI. நான் WL ஸ்கொயர் பை 2EIங்கிறது ஸ்லோப். அப்ப 4 இன்டு ஸ்லோப்னு வந்திருக்கு. இப்ப எத்தனை மடங்கு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா 4 டைம்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. கிளியர்? சார் புரியுதா? ஓகே. இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். அடுத்து. அடுத்து பாருங்க. இந்த ஸ்லோப் அட் த ஃப்ரீ எண்ட் ஆஃப் எ கேன்டிலிவர் பீம் ஆஃப் லென்த் எல்னு குடுத்துட்டான். சப்ஜெக்டட் டு மொமெண்ட் எம் அட் த ஃப்ரீ எண்ட்னு குடுத்துட்டான். இஸ் கிவன் பை இஏ ஃப்ளெக்ஸிபிள் ரிஜிடிட்டி. ஓகே. அப்ப என்ன கேட்டிருக்கான்? ஒரு கேன்டிலிவர் பீம் எல் ஸ்பான்ல இருக்கு. மொமெண்ட் வந்து கப்புள் வந்து ஆக்ட் ஆகுது. எம்ங்கிற மொமெண்ட். அது எங்க? ஃப்ரீ எண்ட்ல ஆக்ட் ஆகுதுன்னு குடுத்துட்டான். இதுக்கு ஸ்லோப் என்ன அப்படின்னு கேட்கிறான். இப்பதான் மேல பார்த்தோம். ஸ்லோப் என்ன சார் வரும்? எம்எல் வகுத்தல் இஏ. அதே டிப்ளெக்சன் என்ன வரும்? எம்எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2EA. இப்பதானே மேல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இங்க இந்த இடத்துல பார்த்திருக்கேன் பாருங்க. ரவுண்ட் அப் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த கேஸ் தான் கேட்டிருக்கான். கேன்டிலிவர் எண்ட்ல கப்ள் ஆக்ட் ஆகுதுன்னு கொஸ்டின் குடுத்திருக்கான். அப்ப ஸ்லோப் தான் கேட்டிருக்கான். எம்எல் வகுத்தல் இஏ. இதே டிப்ளெக்சன் கேட்டானா எம்எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2EA. அப்ப இங்க என்ன சார் வரும் அப்படின்னா எம்எல் வகுத்தல் இஏ. அப்ப எங்க இருக்கு? பில இருக்கு. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதான் சார் குடுத்திருக்கான். ஒரு கேன்டிலிவர்ல ஃப்ரீ எண்ட்ல எம்ங்கிற கப்புள் ஆர் மொமெண்ட் ஆக்ட் ஆகுதுன்னு குடுத்துட்டான். இதுக்கான தீட்டா தான் கேட்டிருக்கான். அதுதான் இப்படி குடுத்திருக்கேன். கிளியர்? ஓகே. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. 10 கொஸ்டின் தான் வந்திருக்குமா? ஓகே. இப்ப எ சிம்பிளி செப்பரேட்டட் பீம் ஆஃப் ஸ்பான் வந்து எல்ன்னு குடுத்துட்டான். ஓகே. எல் கேரிஸ் எ பாயிண்ட் லோட். இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எல் கேரிஸ் பாயிண்ட் லோட் டபிள்யூன்னு குடுத்துட்டான். எங்க ஆக்ட் ஆகுது? மிட் ஸ்பான். அப்ப பீம் டைப் சிம்பிளி சப்போர்ட். ஸ்பான் டிஸ்டன்ஸ் எல். பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது மிட் பாயிண்ட்ல. அது கேப்பிட்டல் டபிள்யூன்னு ஆக்ட் ஆகுது. கேப்பிட்டல் டபிள்யூன்னு ஆக்ட் ஆகுது. ஓகே. அந்த லோட் எப்படி இருக்கு? தென் டவுன்வர்டா இருக்கு. அப்ப என்ன இருக்கும்? டவுன்வர்ட்னா டவுன்வர்ட் ரிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகும். தென் டவுன்வர்ட் ரிஃப்ளெக்ஷன் அண்டர் தி லோட் வில் பி என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இப்பதான் மேல அந்த ஃபார்முலா பார்த்தோம். என்ன சார் ஃபார்முலா வரும்? கீழ 48 EA. ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்ல. மேல W L3. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப இதானே பார்த்தோம் சிம்பிளி செப்பரேட் வித் மிட் பாயிண்ட் லோடுக்கான ஃபார்முலா. அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? இந்த டவுன்வர்ட் ரிஃப்ளெக்ஷன் கேட்டிருக்காங்க. அதுமே டிரான்ஸ்வர்ஸ் லோட் ஆக்ட் ஆகுது. அப்ப இங்க டவுன்வர்ட் ரிஃப்ளெக்ஷன் இப்படி தான் கிரியேட் ஆகும். அந்த மிட் பாயிண்ட்ல எவ்வளவு டவுன்வர்ட் ரிஃப்ளெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே தான் ஒய் மேக்ஸிமமா இருக்கும். அதுக்கான ஃபார்முலா என்ன டெரைவ் பண்ணியிருப்பீங்க? WL3 டிவைடட் பை 48 EA. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகேவா?
அடுத்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் லென்த் வந்து எல்னு குடுத்துட்டான். கேரிஸ் 2 ஈக்குவல் அன்லைக் கப்புள் எம்னு குடுத்துட்டான். நல்லா கவனிங்க. சிம்பிளி சப்போர்ட்ல என்ன குடுத்திருக்கான்? லென்த் வந்து எல்னு குடுத்துட்டு 2 ஈக்குவல் அப்டின்னா எம்ங்கிற மொமெண்ட் அது ஈக்குவல். எம் மாறல. அன்லைக்ன்னு குடுத்துட்டான். அப்போ ஒரு பக்கம் கிளாக் வைஸ்னா இன்னொரு பக்கம் ஆன்டி கிளாக் வைஸ். அப் டூ 2 எண்ட்ஸ்ன்னு குடுத்துட்டான். அப்ப ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம்ல 2 ஈக்குவல் அன்லைக் நேச்சர்ல இருக்கக்கூடிய மொமெண்ட் வந்து 2 எண்ட்ல ஆக்ட் ஆகுது. ஓகே. அப்ப இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ். ஓகே. வித் த ஃப்ளெக்ஸரல் ரிஜிடிட்டி ன்னு குடுத்துட்டு, தென் த சென்ட்ரல் ரிஃப்ளெக்ஷன் வில் பி என்னன்னு கேட்கிறான். இப்ப தான் மேல பார்த்துட்டு வந்தோம். சென்ட்ரல் ரிஃப்ளெக்ஷன் என்ன சார் வரும்? என்ன வரும்? ஆ அதுதான் அதாவது ஸ்லோப் எம்எல் வகுத்தல் 2EA. அதே சென்ட்ரல் ரிஃப்ளெக்ஷன் வந்து எம்எல் ஸ்கொயர் டிவைடட் பை 8EA. எங்க இருக்கு? மேல உள்ள கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. அடுத்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கேன்டிலீவர். ஓகே. டியூ டூ பியூர் மொமெண்ட் எம். ஏன் இதே கொஸ்டின் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு? ஓகே. மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ கேன்டிலீவர் டியூ டூ பியூர் மொமெண்ட் வந்து எம் வந்து ஃப்ரீ அண்ட் லேக் தான் குடுத்திருக்கான். அப்ப சொல்லுங்க. ஓகே. புரியுது சார். மேல வந்து ஸ்லோப் கேட்டிருப்பாங்க. ஓகே. கொஸ்டின் வேற தான். மேல வந்து இதே கேன்டிலீவர் கேஸ்ல எண்ட்ல எம்ங்கிற மொமெண்ட் ஆக்ட் ஆகும்போது ஸ்லோப் கேட்டிருப்பாங்க தீட்டா. அதுக்கு தான் எம்ஏல் வகுத்தல் ஈன்னு எழுதியிருப்பீங்க. இங்க என்ன கேட்டிருக்கான்? டிஃப்ளெக்ஷன் கேட்டிருக்கான். மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கேட்டிருக்கான். என்ன சார் வரும்? மேலே சொன்னேனே. எம்எல் ஸ்கொயர் வகுத்தல் 2EA. அப்ப எங்க இருக்கு? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ சிம்ப்ளி செப்பரேட் பீம். ஓகே. ஏ ஏங்கிற ஒரு சிம்ப்ளி செப்பரேட் பீம் இங்க வர எழுதிக்கிறங்க. ஓகே. அப்ப ஏன்னு குடுத்துட்டா இன்னொன்னு குடுக்க போறான்னு அர்த்தம். இங்க பாருங்க பிங்கிற பீம் இருக்கு. அத இங்க போட்டுக்கிறோம். ஓகே. இந்த ஏங்கிறது எப்படி இருக்குன்னா, ஹாரிஸ் எ பாயிண்ட் லோட் அட் மிட் ஸ்பான். ஓகே. ஏல வந்து பாயிண்ட் லோட் மிட் ஸ்பான்ல இருக்கு. அனதர் ஐடென்டிக்கல் பீம். பிங்கிறது எப்படி இருக்குன்னா, அதே சேம் லோட் பட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடா இருக்கு. ஓகே. இதுக்கு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். இப்ப ஸ்லோப்பா டிஃப்ளெக்ஷனா? அதுதான் பார்க்கணும். ஓவர் த என்டையர் ஸ்பேன் குடுத்துட்டான். இந்த ரேஷியோ கேட்கிறான். எதுக்கு? ஆஃப் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ பீம் ஏ டூ பி. அப்ப டிஃப்ளெக்ஷன் தான் கேட்கிறான். அப்ப ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்டோட ஆக்ட் ஆகும்போது இதுக்கான டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன? WL3 வகுத்தல் 48 EA. அதே வந்து யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது சிம்பிளி சப்போர்ட்டா டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன? 5 W L பவர் 4 ஸ்மால் w L பவர் 4 வகுத்தல் 384 EA. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக் குடுத்திருக்கேன். அதாவது கேப்பிட்டல் W ஈக்குவல் டூ ஸ்மால் w இன்டு எல்ன்னு குடுத்திருக்கேன். அப்ப இந்த இடத்துல என்ன செய்யலாம்? அதாவது y ஈக்குவல் டூ 5 கேப்பிட்டல் W எல் பவர் கியூப் வகுத்தல் 384 EAன்னு எழுதலாம். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேனே? அப்ப ஏங்கிற பீம் வந்து அப்ப ஒய் ஏன்னு போட்டுக்கிறங்க. பிங்கிற பீம வந்து ஒய் பின்னு போட்டுக்கிறங்க. இப்ப ரேஷியோ எப்படி கேட்டிருக்கான்? மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ பீம் ஏ அண்ட் பின்னு தான் கேட்டிருக்கான். அப்ப மேல ஒய்ஏ போட்டுருங்க. கீழ ஒய்பியே போட்டுருங்க. அப்ப மேல ஒய்ங்கிறது என்ன சார் அப்படின்னா, என்ன வரும் உங்களுக்கு? W கேப்பிட்டல் W எல் கியூப் வகுத்தல் 48 EA வகுத்தல் கீழ 5 கேப்பிட்டல் W எல் கியூப் வகுத்தல் 384 EA. நான் கீழ ஏன் எல் கியூப் போட்டிருக்கேன் எல் பவர் 4 போடாம? அது புரியுதானே எல்லாருக்கும்? சார் புரியுதா சார்? ஸ்மால் W கேப்பிட்டல் W எடுத்திருக்கேன். அப்ப கேப்பிட்டல் W ஈக்குவல் டூ ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஸ்மால் W இன்டு எல்ன்னு. அதனால தான் எல் கியூப் எடுத்திருக்கேன். இங்க கேப்பிட்டல் W போட்டிருக்கேன். இப்ப கேன்சல் பண்ணக்கூடியது என்ன? இந்த WL கியூப் கேன்சல் பண்ணிறலாம். WL கியூப் கேன்சல் பண்ணிறலாம். கீழ ஒரு EA கேன்சல் பண்ணலாம். EA கேன்சல் பண்ணிறலாம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? 384 மேல போகும். ஓகே. அத எழுதிக்கிறேங்க. அதுக்கு அடுத்து 5 கீழ இருக்கு. 48 கீழ வந்துரும். 5 கீழ இருக்கு. 48 கீழ வந்துரும். அப்ப 5 கீழ இருக்கட்டும். இப்ப 48 அ எத்தன 48 வந்து 384 வரும்? இப்ப 8ஓட 4 பெருக்குனா 24 வரும். ஆனா 4 பெருக்குனோம்னா 48ஓட அப்ப கண்டிப்பா வராது. அதுக்கடுத்து லாஸ்ட் 4 வர்ற மாரி 8ஓட எத பெருக்கலாம்? 8 பெருக்கலாமா? 8 8 64. மீதி 6 இருக்கும். 8 நாங்க 32, 32 6 38 கரெக்ட். 6 எத்தன டைம்ஸ் இருக்கு? 8 சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? 48 இன்டு 8 பெருக்குனீங்கன்னா 384 கிடைக்கும். அப்ப 48 வந்து 8 டைம்ஸ் 48 தான் 384. அப்ப மேல 8 போட்டுக்கிறங்க. அப்ப மேல 8 இருக்கு. கீழ என்ன இருக்கு? 5 இருக்கு. இத அடிக்க முடியுமான்னு பார்த்தா, இங்க அடிச்சு போட்டுருக்காங்களான்னு பாருங்க. அடிச்சு போடல. வந்திருக்க வெளிய அப்படியே போட்டுருக்காங்க. அப்ப ஏலயே உட்கார்ந்திருக்கு பாருங்க. 8 பை 5ன்னு. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இஸ் தட் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. நான் அப்ப வந்து சிம்ப்ளி சப்போர்ட்ல 2 கேஸ்க்கு வந்து ரேஷியோ போட்டிருக்கேன். அவங்க டிஎன்பிசில, ஏஇலயோ, ஜேடிஓலயோ அவங்க ஏதாச்சும் 2 கேஸ குடுத்து ரேஷியோ கேட்பாங்க. அப்ப அதுக்கு நீங்க வந்து ஆயத்தமாயிக்கிறணும். கிளியர்?
ஓகே. அடுத்து 14 the slope at the end of a simple supported beam of length L ன்னு குடுத்துட்டான். ஓகே. அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான்? ஸ்லோப் கேட்டிருக்கான். எந்த டைப் ஆஃப் பீம்? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். லென்த் L சப்ஜெக்டட் டு கான்சன்ட்ரேட் லோடு Pங்கிறது ஆக்ட் ஆகுது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா Iன்னு குடுத்துட்டான். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த மெட்டீரியல் E அப்படின்னு குடுத்துட்டான். அப்ப உங்களுக்கே தெரியுது. அப்ப கான்ஸ்டன்ட் லோடு எங்க ஆக்ட் ஆக போகுதுன்னா, மிட் பாயிண்ட்ல தான் ஆக்ட் ஆக போகுது. அப்ப இதுக்கு என்ன கேட்டிருக்கான்னா, ஸ்லோப் தான் கேட்டிருக்கான். அவசரப்பட்டுறக்கூடாது. அது மிட் பாயிண்ட் லோடுக்கு ஸ்லோப் கேட்டிருக்கான். அப்ப ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன வரும்? W L ஸ்கொயர்டு வகுத்தல் என்ன சார் வரும்? 16 EA. அதே கேன்டிலீவர்ல மிட் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகும்போது ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன? W L ஸ்கொயர்டு வகுத்தல் 80 இன்டு EA. சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேனே? ஓகே. அப்ப இங்க என்ன இருக்கு? அப்ப இங்க லோடு வந்து அவன் என்ன குடுத்துட்டான்? Pன்னு குடுத்துட்டான். அப்ப இந்த W இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன போடணும்? இந்த W இருக்கக்கூடிய இடத்துல என்ன போடணும்? Pன்னு போடணும். P L ஸ்கொயர் வகுத்தல் 16 இங்கே இருக்குன்னு பாருங்க. அப்ப ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்து ஓகே. தி எலாஸ்டிக் கர்வ் ஆஃப் எ பீம் மீன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு பீம்ல வரக்கூடிய எலாஸ்டிக் கர்வ் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்கான். எதை சார் டினோட் பண்ணுது? பெண்டிங் மொமெண்ட் டயகிராம். சரி ஓகே. வேற? நான் இப்ப உங்களுக்கு இந்த எலாஸ்டிக் கர்வ பத்தி எங்கன நடத்துனேன்? ஜஸ்ட் அதத்தையும் யோசிங்க. ஆன்சருக்கு அடுத்து வருவோம். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ல நடத்துனேன். ஓகே. அந்த ஸ்லோப்புக்கு டான்ஜென்ட் எடுப்போம். அப்ப ஆரம்ப புள்ளிக்கும் அதாவது இனிஷியல் பாயிண்ட்க்கும் ஃபைனல் பாயிண்ட் டான்ஜென்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அது எந்த இனிஷியல் பாயிண்ட்க்கும் ஃபைனல் பாயிண்ட்க்கும் இடைப்பட்ட பிட்வீன் த ஆங்கிள் தான் ஸ்லோப். அதே மாரி இனிஷியல் பாயிண்ட்க்கும் ஃபைனல் பாயிண்ட்க்கும் இடைப்பட்ட அந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் டிஃப்ளெக்ஷன். அப்ப நீங்க அப்படி எடுக்கும் பொழுது அந்த பெண்டிங் கர்வ எலாஸ்டிக் கர்வ்ன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்ப அது என்ன சொல்லுவோம்? வளைஞ்சிருக்கத ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ல பார்ப்போம். அப்ப அது என்ன கர்வ்? டிஃப்ளெக்ஷன் கர்வ். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்றேனே? உங்களுக்கே புரியலையா? இந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் அததான் சொல்ல வரேன் மேடம். ஓகே. அதாவது இந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் கர்வ்ன்னு சொல்லியிருந்தாலோட நீங்க கொஞ்சம் சந்தேகப்பட்டுருக்கலாம். ஏ அவன் பெண்டிங் மொமெண்ட் டயகிராம்னு மென்ஷன் பண்ணிட்டான். இங்க ஷியர் போர்ஸ் டயகிராம் மென்ஷன் பண்ணிட்டான். இப்பயே உங்களுக்கு புரியுதா அது 2 ஆப்ஷன் வராதுன்னு. கிளியர்? ஓகே. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஜஸ்ட் எலாஸ்டிக் கர்வ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப எலாஸ்டிக் கர்வ் என்ன அப்படின்னா, டிஃப்ளெக்ஷன் கர்வ் தான் எலாஸ்டிக் கர்வ். அப்ப சார், ஒருவேள எனக்கு டிஃப்ளெக்ஷன் கர்வ்க்கு எனக்கு ஸ்ட்ரெய்ட் ஆகல. நான் வந்து எப்படி வந்து பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் வராது அப்படின்னு நான் வந்து ப்ரீவியஸா நடத்தின கிளாஸஸ் வச்சு நான் கொண்டு வரணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி பெண்டிங் மொமெண்ட் டயகிராம், ஷியர் போர்ஸ் டயகிராம் நடத்தியிருப்பேன். அதுல யூவிஎல் லோடு வரும்போது யூவிஎல் லோடு வரும்போதுனா, உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? ஞாபகம் இருக்கா? இதே சிம்பிளி சப்போர்ட்ல யூவிஎல் லோடுனா வரும்போது, உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? அதாவது 2 டிகிரி பேராபோலானா வந்திருக்கும். எதுக்கு? ஷியர் போர்ஸ் டயகிராம்க்கே வந்திருக்கும். அப்ப அங்கேயே தான் கர்வ் வருதே. அப்ப அத எஸ்எஃப்டி கர்வ்ன்னு சொல்லக்கூடாதா? ஏன் பெண்டிங் மோட் கர்வ் பத்தி நீங்க எடுக்குறீங்க? அதே ஷியர் போர்ஸ் டயகிராம் கர்வ்ன்னு சொல்லக்கூடாதா? சார் கிளியர் இப்ப நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சார் புரியலையா? அதாவது ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ல ஸ்லோப்புக்கான விளக்கம், டிஃப்ளெக்ஷனுக்கான விளக்கம் குடுக்கும் பொழுது, ஸ்லோப்புக்கு ஒரு படம், டிஃப்ளெக்ஷனுக்கான ஒரு படம் வரைஞ்சு குடுத்திருப்பேன். அதுல உங்களுக்கு ஸ்லோப் எடுக்கும்போது, நீங்க எந்த ஒரு புள்ளியில எலாஸ்டிக் கர்வ்ல டேன்ஜென்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணாலும், இனிஷியல் பாயிண்ட்க்கும், ஃபைனல் பாயிண்ட்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அதே மாரி டிஃப்ளெக்ஷன மென்ஷன் பண்ணும் பொழுது, அந்த இனிஷியல் பாயிண்ட்க்கும், ஃபைனல் பாயிண்ட்க்கும் குடுத்திருப்பேன். நம்ப அந்த இடத்துல நடத்தும்போதே உங்களுக்கு ஒரு வார்த்தை குடுத்திருப்பேன். இத பெண்டிங் கர்வ்ன்னு சொல்லலாம், இல்ல டிஃப்ளெக்ஷன் கர்வ்ன்னு சொல்லலாம். இல்ல இதுக்கு எலாஸ்டிக் கர்வ்ன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல, அப்படின்னு சொல்லி நோட்ஸ்ல பாயிண்ட் எழுதும்போது எலாஸ்டிக் கர்வ்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷனுக்கு. எடுத்து பாருங்க. சரி ஓகே. அப்டேட் பண்ணிக்கிறேங்க. பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் அப்படின்னு எலாஸ்டிக் கர்வ் மென்ஷன் பண்ண மாட்டோம். டயகிராம் அப்படின்னு வந்துருச்சு. ஒருவேளை பெண்டிங் கர்வ் வந்திருந்தால விட ஏ கரெக்ட். டிஃப்ளெக்ஷன் கர்வ் குடுத்திருந்தானா, அதுவும் கரெக்ட்ன்னு நம்ம சேலஞ்சோட பண்ண முடியும். இதுல டிஎன்பிஎஸ்சி வந்து ஆன்சர் கீழ வந்து ஒருவேளை டிஃப்ளெக்ஷன் கர்வ் குடுத்திருக்காங்க அப்படின்னா, பெண்டிங் மொமெண்ட் கர்வ்ன்னு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும். அப்ப அது 2ல ஏதாச்சும் டிக் பண்ணியிருந்தா அவங்க ஆன்சர் குடுப்பாங்க காமனா ஃபைனல் கீழ. இங்க பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் அப்படின்னு சொல்லிட்டான். டோட்டலாவே வேற அந்த டாபிக்கே. சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. ஆப்ஷன பார்க்காம நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோமே. டிஃப்ளெக்ஷன் கர்வ் இருக்கா? இருக்கு. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சார் புரியுதா? ஓகே. சம்மந்தமே இல்லாம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ன்னு குடுத்திருக்கான் பாருங்க. ஓகே. அடுத்து ஏ கேன்டிலீவர் பீம் இதுக்கு என்ன ஆன்சர்னா சி. ஓகே மென்ஷன் பண்ணியாச்சு. 16 வாங்க. ஏ கேன்டிலீவர் பீம்
ஹேர் இஸ் ஏ கான்சன்ட்ரேட் லோட் W8 ஃப்ரீ என்னு குடுத்துட்டான். ஆக்ட் அப்வர்ட்ன்னு குடுத்துருக்கான். ஓகே. எப்படி குடுத்தாலும் என்ன? ஓகே. இந்த டிப்ளெக்சன் அட் மிட் ஸ்பேன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த இடத்துல உங்கள டக்குன்னு நீங்க குழம்பிருவீங்க அப்படி ஆப்ஷன் இதுல மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். மாத்த சொன்னேன். அவங்க மாத்தலையா? அப்படியே பிடிஎஃப் அனுப்பிட்டாங்க. ஓகே. சார் இதுல வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, இதுல 5 சேர்த்திருக்கேன் சார். ஓகே. அதாவது நீங்க இந்த இடத்துல குடுத்து டிப்ளெக்சன் கண்டுபிடிச்சாலும் இந்த வேல்யூம், இல்ல நான் இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் லோட் குடுத்து எண்ட் பாயிண்ட் லோடோ, இல்ல கீழேருந்து அப்வர்ட் லோடோ குடுத்து நான் மிட் பாயிண்ட்ல இந்த இடத்துல டிப்ளெக்சன் கண்டுபிடிச்சாலும் ஒரே வேல்யூ தான் வரப்போகுது. உங்களுக்கே தெரியும். அப்ப கேன்டிலிவர் மிட்ல வந்து உங்களுக்கு டிப்ளெக்சன் கேட்டாவே என்ன வரும் உங்களுக்கு? 5 இன்டு W L3 வகுத்தல் 48 EA. இதே தீட்டா வந்து W L ஸ்கொயர்ட் வகுத்தல் 8 EA. சார் கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. இங்க வந்து 5 சேர்க்கணும். நான் சேர்க்க சொன்னேன். அவங்க மறந்துட்டாங்க. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாத்துக்கங்க 5 சேர்த்துக்கிறங்க. இதுக்கு எல்லாருமே 1 மார்க். அதாவது WLQ டிவைடட் பை 48 EA. அந்த 5 சேர்க்கல அப்படின்னு நீங்க இத டிக் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க் சேர்த்துக்கிறங்க. ஓகே. அடுத்து. தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் பிளெக்ஸர். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்ன சார் ஃபார்முலா? ஓ! அதாவது WLQ பை 3 ஆன்சர்ல இருக்கே சார். அது ஆன்சர் வராதான்னு கேட்கிறீங்களா? சார் நீங்க என்ன கேட்டிருக்காங்க டிப்ளெக்ஸன்? நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? WLQ டிவைடட் பை 3 வந்து எண்ட் பாயிண்ட்ல உள்ள எண்ட்ல வரக்கூடிய டிப்ளெக்ஸன் தானே? எண்ட் டிப்ளெக்ஸன் தானே இது? அவங்க டிப்ளெக்ஸன் எங்க கேட்டிருக்காங்க? இந்த டிப்ளெக்ஸன் அட் எங்க கேட்டிருக்காங்க? மிட் ஸ்பேன்ல கேட்டிருக்காங்க சார். அததான் நான் இப்ப சொன்னேன். மிட்ல லோடு வந்து மிட் ஸ்பேன்ல டிப்ளெக்சன் கேட்டாலும், எண்ட்ல டவுன்வர்டாவோ, அப்வர்டாவோ குடுத்த சைன் தான் மாறப்போகுது டிப்ளெக்சனுக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப குடுத்து உங்களுக்கு மிட் பாயிண்ட்ல டிப்ளெக்சன் கேட்டாலும் ஒரே வேல்யூ தான் வரும்னு சொல்றேன். அதுக்கு தான் 2 படம் வரைஞ்சேன் இப்ப. கிளியர்? அதே எண்ட்ல டிப்ளெக்சன் கேட்டா தான் நீங்க சொல்ற WLQ/3A வரும். சார் கிளியர்? ஓகே தானே சார்? ஓகே. அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு நெனைக்கிறேன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டபுள் இன்டகிரேஷன் மெத்தட்ல பார்த்தோம். என்ன சார் வரும் நமக்கு? ME ஈக்குவல் டூ என்ன வரும்? EA இன்டு டி ஸ்கொயர்டு ஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இந்த சைன் எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. இதான் காமன் ஃபார்முலா. அந்த பெண்டிங் மோட் வந்து டவுன் சாக்கிங், ஹாக்கிங் சொல்றோம்ல அதுக்கு தகுந்த மாதிரி சைன் மாறுபடும். இப்ப இந்த ME ஈக்குவல் டூ EA இன்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ விட்டுட்டு மத்தத பாருங்க. லாஸ்ட் ஆப்ஷன் ஏக்கு வருவோம். இங்க பாருங்க பிக்கு பாருங்க. எம் ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. இப்படி ஒரு ஃபார்முலாவே இல்ல. இங்க பாருங்க. அதாவது EA இன்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும். M இன்டுன்னு போட்டிருக்காங்க. M வந்து ஈக்குவல் டு இங்கிட்டு தான் இருக்கும். அப்ப இது இல்ல. அடுத்து இங்க பாருங்க. EI போட்டிருக்காங்க. டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல பெருக்கல் எழுதியிருக்காங்க. ஆனா இங்கிட்டு வந்து எம் ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. அப்ப இதையும் இல்ல. இப்ப ஏக்கு வாங்க. ME ஈக்குவல் டு EI இன்டு டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இதான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்திருப்பீங்க. டபுள் இன்டகிரேஷன்ல. கிளியர்? ஓகே. இல்லாட்டி உங்களுக்கு ஒரு 5 ஃபார்முலா எழுதிருப்பேன் ஞாபகம் இருக்கா? y வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? dy பை dx. ஓகே. dy பை dx பண்ணா d ஸ்கொயர்ட் y பை dx ஸ்கொயர்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா சார்? இதான பிளெக்ஸர்னா பெண்டிங்கோட இதான டிஃபரன்ஷியல் ஃபார்ம். இது வந்து ஸ்லோப்போட ஃபார்ம். இது டிப்ளெக்சனோட ஃபார்ம். இதே டி கியூப் ஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் கியூப் கொடுத்தனா சியர் ஃபோர்ஸோட ஃபார்ம். அதே டி பவர் 4 ஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் பவர் 4 கொடுத்தனா லோடோட ஃபார்ம். எல்லாமே உங்களுக்கு நோட்ஸ் எழுதிட்டேன். அப்ப இதுல பெண்டிங் ஃபார்ம் எது சார் இருக்கு? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல. இது எல்லாமே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஒய்ங்கிறது ஒரு மாறிலி குடுத்திருக்காங்க. அத டிஃபரன்ஷியல் பண்ணும்போது dy பை dx. இதுவும் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் தான். டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் தான். டி கியூப் ஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் தான். சார் கிளியர்? ஓகே தானே? அப்ப டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். காமன் ஃபார்முலா என்ன வரும்? இது எல்லாத்துலயுமே எப்படி y இன்டு EA ஈக்குவல் டு M அப்படின்னு இருக்கும். dy பை dx இன்டு EA ஈக்குவல் டு M அப்படின்னு இருக்கு. காமன் ஃபார்முலா வந்து டபுள் இன்டகிரேஷன்ல இருந்து அத கொண்டு வருவோம். நிறைய எப்படி கொண்டு வருவோம். அந்த இடத்துக்கு தகுந்த மாரி இதுல ஸ்லோப்பு, அத எகைன் பண்ணும்போது பெண்டிங் மொமெண்ட், அத எகைன் பண்ணும்போது சியர் ஃபோர்ஸ், அத எகைன் பண்ணும்போது லோடு. இதே ரிவர்ஸ்ல பண்ணும்போது டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். இன்டகிரேஷன் பண்ணுவோம். சார் புரியுதானே எல்லாருக்கும்? ஓகே. நான் அதிலேயே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். பெண்டிங் மொமெண்ட்ட டபுள் இன்டகிரேஷன் பண்ணா என்ன கிடைக்கும்? அடுத்த முறை சொல்லியிருப்பேன். டிப்ளெக்சன் கிடைக்கும். அதே வந்து இது சியர் ஃபோர்ஸ் டபுள் இன்டகிரேஷன் பண்ணா அவ்வளவுதான். நான் என்ன கேட்டது? சியர் ஃபோர்ஸ் தானே கேட்டேன். சியர் ஃபோர்ஸ் டபுள் இன்டகிரேஷன் பண்ணா
டபுள் இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேட்ல டபுள் இன்டகிரேஷனா பின்னாடி வரணும். அப்ப டி கியூப் ஒய் பை டி டிஎக்ஸ் கியூப் தான் ஷியர் ஃபோர்ஸ். இது ஒரு டைம் இன்டகிரேஷன் பண்ணா பின்னாடி என்ன இருக்கு? மொமெண்ட் இருக்கு. இன்னொரு டைம் பண்ணா தான் டபுள் வரும். அப்ப dy பை dx ஸ்லோப். கிளியர்? ஓகே. இந்த விஷயத்த பத்தி பேசும்போது, நான் நடத்துன கான்ஜுகேட் பீம்ல நடத்துற ஒரு விஷயத்த பத்தி பேசுறேன். அதாவது ரியல் பீம்ல வந்து ஸ்லோப். அப்ப கான்ஜுகேட் பீம்ல எது பார்ப்பீங்க? ஓகே. ரியல் பீம்ல இது டிப்ளெக்ஷன். கான்ஜுகேட் பீம்ல அவ்வளதான் முடிஞ்சுச்சு. அப்ப இதுக்கு என்ன சார் ஆன்சர் வரும் அப்டின்னா, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்க இங்க வந்து ஒரு சில கொஸ்டின் தப்பாகுது அப்டின்னா, நீங்க மன உளைச்சல் ஆயிக்க வேண்டியது. எப்ப மன உளைச்சல் ஆக வேண்டியது இல்லன்னா, நீங்க உண்மையிலே படிச்சிருக்கீங்க, ரிவிஷன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க. ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுறீங்க. அப்படிங்கும்போது ஒரு சில கொஸ்டின் தவறு வருது அப்படின்னா, நீங்க அடுத்து திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான். நம்ம மாடல் டெஸ்ட் ஒரு 15 டெஸ்ட் லாஸ்ட்டா வைப்போம். டிஎன்பிஎஸ்சில என்ன கொஸ்டின் பேட்டர்ன்ல வைக்கிறாங்களோ அதே மாரி வைப்போம். அந்த 15 மாடல் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 5 மாடல் டெஸ்ட்ட விட்டுருங்க. அந்த 5 மாடல் டெஸ்ட்ல நீங்க எடுக்கிற மார்க்க கன்சிடர் பண்ணாதீங்க. அதுவரை இங்க தவறுகள இது பண்றது, கரெக்ஷன் பண்றது, டைம் மேனேஜ்மென்ட் பண்றது. கரெக்ட்டா அந்த டயத்துக்குள்ள முடிக்கிற மாரி. ஆனா லாஸ்ட்டா எழுதப் போற 10 மாடல் டெஸ்ட்ல நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு ஃபைனலா இங்க டிஎன்பிஎஸ்சில வரும். அதோட 10 மார்க் கூடும், 10 மார்க் குறையும். அவ்வளதான். அப்ப அதுவரையுமே அந்த மாடல் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் 5 தவிர்த்து லாஸ்ட் 10 தான் ஒரிஜினலா வந்து நீங்க ரொம்ப பயமா இருக்கணும். தப்பு வந்துருச்சுன்னா. இப்ப இருக்கக்கூடிய தப்பனா நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். தவறுகள நோட் பண்ணி வச்சுக்கிறணும். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும். நீங்க லாஸ்ட்டா எடுத்து ரிவிஷன் பண்ணும்போது என்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ, அது திருப்பி ஒரு கொஸ்டினா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்கறாங்கன்னா, நீங்க தவறே பண்ணியிருக்க கூடாது. நீங்க இப்ப வந்து 17வது கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்க இங்க. ஆப்ஷன் சிய போட்டிருக்கீங்க. இப்ப தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஆப்ஷன் ஏ வரும். எப்படி வரும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப இத கொண்டு போயி நீங்க டிஎன்பிஎஸ்சில ஒரு கொஸ்டின் கேட்கும்போது, யூனிட் டெஸ்ட் 2ல பண்ண அதே தப்ப இங்க பண்ணீங்க அப்படின்னா, நீங்க எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணலன்னு அர்த்தம். சார் கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஒரு சில பேர்னா, எனக்கு அந்த டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே அத திருத்தி ஓஎம்ஆர் ஷீட் அனுப்பும்போது, ஒரு 3 பேர்னா பார்த்துருக்கேன். என்னென்ன மிஸ்டேக் பண்றோம்னு எழுதி அனுப்புறாங்க ஸ்டார் போட்டு. என்னென்ன மிஸ்டேக்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அது நல்லது தான். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல அப்ப எழுதுனா தான் உண்டு. திருப்பி எல்லா கொஸ்டின் 50 கொஸ்டின் வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. டைம் வேஸ்ட்டா ஆயிரும். அதுக்காண்டி பார்க்க முடியாது. ஓகே. ரவுண்ட் அப் பண்ணிக்கிறங்க தப்பா இருக்கக்கூடிய கொஸ்டின்னா, அத பின்னாடி வந்து கரெக்ட் பண்ணிக்கிறங்க. அவ்வளதான். 18வது கொஸ்டின் பாருங்க சார். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட் த பீம் அட் எ செக்ஷன் ஆஃப் எ பீம் சாரி செக்ஷன் ஆஃப் த பீம்னு குடுத்துருக்கு. அப்ப நல்லா நல்லா கவனிங்க. ஒரு கீழ்கண்டவற்றில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்கான். ஒரு பீமோட செக்ஷன்ல. ஒரு பீம்ல பொதுவா என்ன சார் வரும்? பெண்டிங் வரும். பீமோட செக்ஷன வெட்டுறோம் அப்டின்னா, அது என்ன கிரியேட் ஆயிருக்கும்? பெண்டிங் கிரியேட் ஆயிருக்கும். அது பெண்டிங் கம்ப்ரஷனா இருக்கலாம், இல்ல பெண்டிங் டென்ஷனா இருக்கலாம். இன்டைரக்ட்டா குடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன வரும் உங்களுக்கு? என்ன வரும்? பெண்டிங் வருதுன்னா, அவ்வளதான். EI இன்டு டி ஸ்கொயர்ட் ஒய் வகுத்தல் டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ அந்த பெண்டிங் மொமெண்ட் M. அப்ப எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அடு ஓகே. அடுத்து அடுத்து பாருங்க. சொல்லுங்க. அதாவது இந்த கொஸ்டின் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, அதாவது அந்த செக்ஷனல் மெம்பர் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணல. அவங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு செக்ஷன்னு குடுத்துருக்காங்க. ஒரு செக்ஷன்னா என்னன்னா, ஒரு நோட்ல 100 தாள் இருக்குன்னா, அதுல ஒரு தாள் தான் ஒரு செக்ஷன். இப்ப என்ன மீனிங் சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? அப்ப பொதுவாவே பீம் வந்து என்ன மெம்பர்? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க பொதுவா நான் சொல்றேன். காலம்ங்கிறது என்ன மெம்பர்? வெர்டிகல் மெம்பரா? நான் கேட்கிறது வந்து அப்படி கேட்கல மேடம். டென்ஷன், கம்ப்ரஷன் அப்படி வச்சு கேட்கிறேன் நான் உங்களுக்கு. கம்ப்ரஷன் மெம்பர்ன்னு சொல்றீங்க. ஆ டைன்னு ஒண்ணு நான் நடத்துவேன் ஸ்டீல்ல. அது என்ன மெம்பர்? டென்சைல் மெம்பர். ஓகே. அதெல்லாம் பொதுவா வந்து காலேஜ்ல படிச்சிருப்பீங்க. தெரியலாட்டியோட பரவால்ல. ஸ்டீல் நடத்துவேன். அது மாரி ஒரு பீம்ங்கிறது என்ன மெம்பர்? பிளெக்ஸர் மெம்பர்ன்னு தான் நீங்க படிச்சிருப்பீங்க காலேஜ்ல. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த பிளெக்ஸர் மெம்பர்னா, பிளெக்ஸர்க்கான இன்னொரு நேம் பெண்டிங். அப்போ ஒரு செக்ஷன்ல என்ன பீம்ல பார்க்குறோம்? செக்ஷன் ஆஃப் த பீம்ல பெண்டிங் தான் பார்க்குறோம். சார் ஓகே தானே சார்? ஓகே. இ இன்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். மேல குடுத்த கொஸ்டினுமே நீங்க கொஞ்சம் வொர்க் பண்ணா போதும். நீங்க எல்லாமே எழுதியிருக்கீங்க. இங்க என்ன குடுத்துருக்கான்? 17வது கொஸ்டினுமே த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளெக்ஸர் இஸ்ன்னு குடுத்துட்டான். பிளெக்ஸருக்கான இன்னொரு அர்த்தம் என்ன? பெண்டிங். அப்ப நான் 5 ஈக்குவேஷன் எழுதியிருப்பீங்கல்ல. சைட்ல. ட்ரிப்ளெக்ஸன், ஸ்லோப்பு, பெண்டிங்கு,
சியர் ஃபோர்ஸ், லோடுன்னு. இதுல பெண்டிங்கான ஃபார்முலா என்ன? இந்த 5 ஈக்குவேஷன்ல பெண்டிங்கான இது உங்களுக்கு என்ன எழுதி குடுத்துருக்கேன்? ஓகே. அதாவது என்ன வரும் உங்களுக்கு? அப்ப சார் அதாவது என்ன வரும்னா, இந்த பெண்டிங் ஈக்குவேஷன வச்சு உங்களுக்கு என்ன வரும் டபுள் இன்டகிரேஷன்ல? EI இன்டு டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டூ எம்ன்னு வரும். பெண்டிங் மொமெண்ட்ன்னு வரும். கிளியர்? ஓகே தானே? ஒரே இடத்துல தான் நீங்க எழுதியிருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க மாத்தி மத்தத அடிக்க வாய்ப்புகள் இருக்கு இதுல? எனக்கு. அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன யோசிக்கணும்னா, நீங்க நோட்ஸ்ல இருக்கு. அத இன்டைரக்ட்டா அவங்க கொஸ்டின் மேக் பண்ணி ஆப்ஷன் மேக்ஸ் ஒன் பண்ணி கேட்கறாங்க. அவங்க வார்த்தைய பிளெக்ஸர்ன்னு வெளிப்படையாவே குடுத்துட்டாங்க. அப்ப இந்த ஸ்லோப்னா அடிக்க வாய்ப்பே இல்ல. அவன் தான் பிளெக்ஸர்ன்னு குடுத்துட்டானே, பெண்டிங்ன்னு குடுத்துட்டானே. சார் நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அவன் ஒரு வடிவத்திலயும் குடுத்துட்டான். EA இன்டு டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டூ எம்ங்கிற வடிவத்திலயும் குடுத்துட்டான். அப்ப இந்த வடிவத்தில என்ன ஈக்குவேஷன் தான் நீங்க எழுதியிருக்கீங்க நோட்ல. ஒரு பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷனா, டபுள் இன்டகிரேஷன் மெத்தட் ஈக்குவேஷனா? டபுள் இன்டகிரேஷன் மெத்தட் ஈக்குவேஷன் தானே இதுக்கு எழுதியிருக்கீங்க. சார் டபுள் இன்டகிரேஷன் மெத்தட்ல அந்த ஃபார்முலாவுல இருந்து தான் அந்த பெண்டிங்கே வரும். இதே எகைன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சியர் ஃபோர்ஸே கிடைக்கும். அத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் லோடே கிடைக்கும். இத இன்டகிரேஷன் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்லோப் கிடைக்கும். அத இன்டகிரேஷன் பண்ணும்போது தான் டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். இதுதான் டபுள் இன்டகிரேஷன் மெத்தடோட ரூலே. அப்ப டபுள் இன்டகிரேஷன் மெத்தட் ரிவர்ஸ்ல போவும். டபுள் இன்டகிரேஷன் மெத்தட்ல சியர் ஃபோர்ஸோ, லோடோ கண்டுபிடிக்க மாட்டோம். டபுள் இன்டகிரேஷன்ல ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷன் தான் கண்டுபிடிப்போம். அப்ப டபுள் இன்டகிரேஷன்ல இந்த ஃபார்முலாவ எடுத்து ஒரு டைம் இன்டகிரேஷன் பண்ணா தீட்டா கிடைக்கும். மறுபடியும் இன்னொன்னு எகைன் இன்டகிரேஷன் பண்ணா டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். இதுதான் ரூலே. சார் கிளியர்? நான் திரும்பவும் சொல்றேன். எல்லாமே உங்க நோட்ஸ்ல தான் இருக்கு. கொஞ்சம் கண்ண மூடி யோசிச்சா போதும். இல்லாட்டி கொஸ்டின திருப்பி ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு, ஆப்ஷன பார்த்து, இது நோட்ல எந்த இடத்துல, எந்த டாபிக்ல கொண்டு வந்திருக்கோம்? அப்ப இதுலேருந்து ஆன்ஸர் எப்படி கொண்டு வர முடியும்னு கொஞ்சம் யோசிச்சா போதும். சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. 19வது கொஸ்டின் வாங்க. ஸ்லோப் அட் த சப்போர்ட்டிவ் எண்ட் ஆஃப் எ சிம்ப்ளி செப்பரேட்டட் பீம்னு குடுத்துட்டான். ஓகே. அப்ப ஸ்லோப் கேட்டிருக்கான். எதுல கேட்டிருக்கான்? சப்போர்ட் கேட்டிருக்கான். அந்த சப்போர்ட்ல கேட்கிற ஸ்லோப் என்ன டைப் ஆஃப் பீம்ல கேட்டிருக்கான் அப்படின்னா, சிம்ப்ளி செப்பரேட்டட் பீம்ல கேட்டிருக்கான். அப்ப அந்த சிம்ப்ளி செப்பரேட்டட் பீம்ல என்ன லோட் ஆக்ட் ஆகுதுன்னா, சப்ஜெக்டட் டூ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் முடிஞ்சுச்சு. அப்ப யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆகுது. அப்ப இதுக்கு ஸ்லோப். அப்ப ஸ்லோப் என்ன சார் வரும்? என்ன வரும்? W WL3 ஸ்மால் WL3 டிவைடட் பை 24 EA இதான் ஸ்லோப். டிஃப்ளெக்ஷன் வந்து 5 இன்டு W L44 வகுத்தல் 384 EA. இதான் டிஃப்ளெக்ஷன். படிச்சிருக்கீங்க தானே? கிளியர்? ஓகே. இவன் ஸ்லோப் தான் கேட்கிறான். இங்க என்ன குடுத்திருக்கான்? கேப்பிட்டல் W குடுத்துட்டான். அப்ப கேப்பிட்டல் W குடுத்துட்டான்னா, ஆப்ஷன்ல கேப்பிட்டல் W தான் இருக்கு. அப்ப WL3 டிவைடட் பை 24 EA. அப்ப கீழ 24 EA அப்படியே இருக்கும். மேல ஸ்மால் WL3 இருக்கு. அப்ப கேப்பிட்டல் W போட்டா L3ல 1 குறைஞ்சிரும். L ஸ்கொயர்ட் இருக்கும். அப்ப கேப்பிட்டல் W L ஸ்கொயர் வகுத்தல் 24 Aன்னு இருக்கும். எங்க இருக்கு? ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதானே சொல்றேனே? ஓகே. அடுத்து. நான் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன். கேப்பிட்டல் W வருது. ஆப்ஷன்ல கேப்பிட்டல் W மென்ஷன் பண்ணியிருக்கான். அப்படின்னா, நீங்க முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. கேப்பிட்டல் W ஈக்குவல் டூ ஸ்மால் w இன்டு எல்ன்னு சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அத உள்ளுக்குள்ள கொண்டு வந்து ஒரு எல் கியூப் குடுத்துருக்கான்னா 1 குறையும். L44 குடுத்துருக்கான் அப்படின்னா 1 குறையும். அவ்வளதான். ஸ்மால் w தூக்கிட்டு கேப்பிட்டல் W போட்டிருப்பான் ஆப்ஷன்ல. சார் ஓகே? ஓகே. அடுத்து. 20 பாருங்க. எ சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம் ஸ்பான் 3 மீட்டர். ப்ராப்ளமா? ஓகே பார்ப்போம். சப்ஜெக்ட் டு என்ன குடுத்துருக்கான்? சென்ட்ரல் பாயிண்ட் லோட் 5 கிலோமீட்டர்ன்னு குடுத்துட்டான். ஓகே. சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம்ல என்ன குடுத்துருக்கான்? சென்ட்ரல் பாயிண்ட் லோட் 5 கிலோமீட்டர்ன்னு குடுத்துட்டான். ஸ்பான் எவ்வளவு குடுத்துருக்கான்? 3 மீட்டர். ஓகே. தென் த ஸ்லோப்பா? ஓகே. ஸ்லோப் எதுக்கு கேட்டிருக்கான்? எதுக்கு சார் கேட்டிருக்கான்? மிட் ஸ்பேன்ல கேட்டிருக்கான். உங்கள குழப்புறதுக்காண்டி தான் ஸ்பான் டிஸ்டன்ஸ், லோடு இதெல்லாம் குடுத்துருக்கான். அப்ப மிட் ஸ்பேன்ல ஸ்லோப் என்ன சார் வரும் உங்களுக்கு? ஒரு சிம்பிள் சப்போர்ட் பீம்ல 0 வரும். அப்ப உங்கள குழப்புறதுக்காக தான் மத்த வேலைலாம் குடுத்துருக்கான். நீங்க பாட்டுக்கு நீங்க உட்கார்ந்து இதுக்கான ஃபார்முலாவ எழுதி என்ன எழுதுவீங்க? எல் ஸ்கொயர் டிவைடட் பை 16 ஏன்னு போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சுட்டு இருக்கக் கூடாது. 0 மிட் ஸ்பேன்ல ஸ்லோப் 0. சார் கிளியர்? ஓகே. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 21வது கொஸ்டின். எ பிக்ஸ்டு ஆர் கிளாம்ப்டு. நான் அன்னைக்கே சொன்னேன். பிக்ஸ்டு சப்போர்ட்க்கு இன்னொன்னு கிளாம்ப்டுன்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து ரெஸ்ட்ரைன்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். அப்ப பிக்ஸ்டு ஆர் கிளாம்ப்டு சப்போர்ட் இன் ரியல் பீம். இது ரியல் பீம். பிகாம்ஸ் கிளாஸ் இன் கான்ஜுகேட் பீம்னு குடுத்துருக்கான். அப்ப பிக்ஸ்டு சப்போர்ட் கான்ஜுகேட் பீம்ல எப்படி சார் இருக்கும்? ரியல் பீம்ல பிக்ஸ்டு தான். அப்ப கான்ஜுகேட் பீம்ல எப்படி இருக்கும்? ஃப்ரீயா இருக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஃப்ரீ ஹேண்டா இருக்கும்.
அப்ப ஃப்ரீ எண்டா இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெத்தட் இஸ் நாட் யூஸ்டு டூ டிட்டர்மைன் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் அட் எ செக்ஷன் இன் லோடர் பீம்னு குடுத்திருக்கான். உங்களுக்கு பொதுவா வந்து 4 மெத்தட் குடுத்திருப்பேன். என்னென்ன மெத்தட்? மொமெண்ட் ஏரியா மெத்தடு, டபுள் இன்டகிரேஷன் மெத்தடு, மெக்காலய் மெத்தடு, கான்ஜுகேட் பீம் மெத்தடு. இதுதான் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ல கண்டுபிடிப்போம். ஆனா இவன் என்ன கேட்டிருக்கான்? இதுல இல்லாத ஒண்ணு தான் கேட்டிருக்கான். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனுக்கு நாட் யூஸ்டுன்னு கேட்டிருக்கான். நாட் யூஸ்டு டு டிட்டர்மைன் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன். அப்ப ஆப்ஷன பாருங்க. இப்ப நான் சொன்ன 4ல இல்லாதது எது உட்கார்ந்திருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கு? மெக்காலே வரும். மொமெண்ட் ஏரியா மெத்தட் வரும். டபுள் இன்டகிரேஷன் வரும். ராங்கின் மெத்தட் வராது. ராங்கின் மெத்தட் எங்க கொண்டாருவான்? எங்க வரும் நமக்கு? காலம்ல வரும் நான் சொல்லுவேன். செந்தாமரையில காலம் நடத்தும்போது ராங்கின் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ஆய்லர் மெத்தட், ராங்கின் மெத்தட் 2 வரும். அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுவேன். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேனே? ஓகே. அடுத்து. அப்ப இதுக்கு எது வராது அப்டின்னா, டி தான் வராது. சார் இங்க வராதுன்னு கேட்டிருக்காங்க. நான் வச்சுக்கிறேன். அடுத்து என்ன குடுத்திருக்காங்கன்னா, மெக்காலே மெத்தட் இஸ் ஆல்சோ நோன் அஸ்ன்னு குடுத்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும். மெக்காலே மெத்தட்ங்கிறது என்ன மெத்தட் சார்? கவனம். மெக்காலே மெத்தட யூஸ் பண்ணி ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிப்போம். அவன் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட்ன்னு குடுத்திருக்கான். செக்சுவல் அனாலிசிஸ்ல ஒரு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவல்ன்னு குடுத்திருக்கான். அதுக்கு நான் ஈக்குவல் இல்ல. நம்ம ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிப்போம். மெக்கலாய் மெத்தட்ங்கிறது ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் எப்படி இருப்போம்னா, சிங்குலாரிட்டி ஃபங்ஷன் ஒரே மாரியான ஃபங்ஷன் மல்டிபிள் லோடு வரும். அதுக்கு எடுத்துக்கிறோம். இந்த கொஸ்டின் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க நோட்ஸ்ல. ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ல மெக்கலாய் மெத்தட்க்கு நேரா ஒரு கோடு போட்டு எழுதி வச்சுக்கிறேங்க. அதாவது மல்டிபிள் லோடு வரும். இப்போ ஒரு ஒரு சிம்ப்ளி சப்போர்ட்லயே உங்களுக்கு இங்க வந்து ஒரு லோடு ஒரு 40 கிலோநியூட்டன். அதுக்கடுத்து இந்த எண்ட்ல இருந்து குறிப்பிட்ட தூரம் வந்து ஒரு 10 கிலோநியூட்டன் பெர் மீட்டருக்கு வந்து ஒரு யூனிட்ல ஆக்ட் ஆகுது. அப்படின்னு மல்டிபிள் லோடு வரக்கூடிய இடத்துல மெக்காலே மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அங்க வந்து ஒரே மாரி தான் ஆன்ஸர் கொண்டு போவோம். அதான் சிங்குலாரிட்டி ஃபங்ஷன்னு சொல்றாங்க. சார் கிளியர்? அப்ப மெக்காலே மெத்தடோட இன்னொரு நேமு மெத்தட் ஆஃப் சிங்குலாரிட்டி ஃபங்ஷன்னு சொல்லுவாங்க. இத மெக்காலே மெத்தட்க்கு ஒரு பார் போட்டு மெத்தட் ஆஃப் சிங்குலாரிட்டி ஃபங்ஷன் எழுதிக்கிறேங்க. இல்லாட்டி அது கீழ இப்படி போட்டு ஆல்சோ கால்ட் அஸ் மெத்தட் ஆஃப் சிங்குலாரிட்டி ஃபங்ஷன் எழுதிக்கிறேங்க. சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட்ன்னே ஒரு மெத்தட் இருக்கு சார். செக்சுவல் அனாலிசிஸ் ஏஇக்கு அதே மெக்கானிக்ஸ் ஆஃப் செக்சர்ன்னு ஜேடியூக்கு சொல்லுவோம். அங்கே நான் நடத்தும்போது சொல்லுவேன். அதுவும் இதுவும் ஒண்ணு இல்ல. நான் வச்சுக்கிறேன் நான். சார் அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்க. கான்ஜுகேட் பீம் மெத்தட் கேன் பி டைரக்ட்லி யூஸ்டு ஒன்லி ஃபார்ன்னு குடுத்திருக்காங்க. நான் கான்ஜுகேட் பீம்ல படம் வரையும்போது ஒரு படம் தான் வரைஞ்சிருப்பேன். ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன் எல்லாருக்கும். என்ன வரைஞ்சிருப்பேன்? சிம்ப்ளி சப்போர்ட் தான் வரைஞ்சிருப்பேன். அங்கேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிம்ப்ளி சப்போர்ட் பத்தி தான் கான்ஜுகேட் பீம் எடுத்துக்குருவோம். அப்ப என்ன செய்வோம்? இதுக்கு வரக்கூடிய லோடு டயகிராம அப்படியே என்ன செஞ்சுக்கிறோம்? எம் பை இஏஆல போட்டு என்ன செஞ்சுக்கிறோம்? இந்த டயகிராம மாத்திக்கிறோம். அதாவது ஒரு சிம்ப்ளி சப்போர்ட்ல மிட் பாயிண்ட் லோடு வருது அப்படின்னா, அதுக்கு என்ன பெண்டிங் மொமென்ட் டயகிராம் வருமோ, அந்த பெண்டிங் மொமென்ட் டயகிராம அப்படியே எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம்? லோட் டயகிராம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது எம் பை இஏஆல ஒத்துக்கிறணும். சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. அப்ப இந்த இதுக்கு வந்து WL/4ங்கிறது மொமெண்ட். அப்ப என்ன செய்யணும்? எம் பை இஐயா? மொமெண்ட்ங்கிறது மேல WL/4 கீழ இஏஆல ஒத்துக்கிறணும். அப்ப என்ன வரும்? WL/4EIன்னு வரும். இதான் லோடு. சார் கிளியர்? ஓகே. அப்ப என்ன வரும்? சிம்ப்ளி செப்பரேட் பீமுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. தி டிஃப்ளெக்ஷன் கேன் பி கண்ட்ரோல்டு பை யூசிங் தி அப்ராப்ரியேட்ன்னு குடுத்திருக்கான். இது வந்து ஆர்சிசில குடுக்கணும். இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனால இங்க எடுத்து வச்சுட்டாங்க. இதனால தெரிஞ்சுக்கிறங்க. நான் ஆர்சிசில சொல்லுவேன். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல சொல்லுவேன். அதாவது ஒரு டிஃப்ளெக்ஷன கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பான் பை டெப்த் ரேஷியோ கரெக்ட்டான இதுல இருக்கணும். கரெக்ட்டான விகிதத்துல இருக்கணும். அப்பதான் டிஃப்ளெக்ஷன் என்ன செய்ய முடியும்? நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். அது என்ன சார் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா, ஒரு பீம் இருக்குல்ல, உங்க வீட்லலாம் பீம் வச்சிருக்கீங்கல்ல, அந்த பீம்ல ஏற்படக்கூடிய வளைவு மினிமமா தான் இருக்கணும். குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ள. அப்ப அத முடிவு பண்றது தான் என்ன அப்படின்னா, அந்த பீமோட ஸ்பான் போட்டு அதோட டெப்த்த போட்டு ஒரு ரேஷியோ கண்டுபிடிப்பாங்க. அந்த ரேஷியோ தான் என்ன சொன்னா, எல்/டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. எல்/டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்ன வரும் அப்படின்னா, ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஆர் ஆர்சிசி நடத்தும்போது நான் சொல்றேன். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேனே? ஓகே. அடுத்து அடுத்து பாருங்க. கர்வேச்சர். நான் சிலேருந்து வர்றேன். ஸ்லோப் என்ன சார் வரும் உங்களுக்கு கான்ஜுகேட் பீம்ல? ஆக்சுவல் பீம்னு குடுத்துருக்காங்க. இங்க கான்ஜுகேட் பீம். ஸ்லோப் என்ன சார் வரும்? ஸ்லோப் சியர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதே டிஃப்ளெக்ஷன் வந்து கான்ஜுகேட் பீம்ல எப்படி வரும்? ரியல் பீம்ல டிஃப்ளெக்ஷனா கான்ஜுகேட் பீம்ல என்ன வரும்? பெண்டிங் மொமெண்ட். ஓகே.
கர்வேச்சர்ங்கிறது கான்ஜுகேட் பீம்ல எப்படி வரும்? இப்பதான் இந்த இடத்துல தான் இருக்கு. நான் கர்வேச்சர் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? பைன்னு மென்ஷன் பண்ணுவோம். இல்ல 1/Rன்னு மென்ஷன் பண்ணுவோம். இதுக்கான ஃபார்முலா என்ன வந்துச்சு? M/Eன்னு வந்துச்சு. இது ஞாபகம் இருக்கா? மேல இப்ப டிஸ்கஷன் பண்ணாம எழுத வச்சுக்க சொல்லி. ஞாபகம் இருக்கு தானே? ஓகே. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப ஒரு கர்வேச்சர் இந்த 1/R அதாவது இந்த M/Eங்கிறது கான்ஜுகேட் பீம்ல என்ன டயகிராமா வரும்? லோட் டயகிராமா வரும். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? லோடு. அப்ப லோட் டயகிராமா வரும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? அப்ப 1 Aக்கு 2 அடுத்து டிப்ளெக்சன். டிப்ளெக்சனுக்கு என்ன சொன்னேன்? மொமெண்ட். அப்ப Bக்கு 3 அடுத்து ஸ்லோப்புக்கு சியர் சொன்னேன். அப்ப Cக்கு 1 அப்ப 2, 3, 1 இங்க இருக்குன்னு பாருங்க. 2, 3, 1 அப்ப 2, 3, 1 B இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க சார். 27 which of the following represent the shear force at a section of the beam கேட்டிருக்கான். என்ன சார் கேட்டிருக்கான்? shear force. shear forceனா என்ன வரும்? A into D cube Y by dx cube. அப்ப இது shear force. இது என்னது? ஸ்லோப். இது என்னது? பெண்டிங் மொமெண்ட். இது லோடு. அவ்வளவுதான். B is the correct answer. அடுத்து 22வது கொஸ்டின் வாங்க. என்ன கொடுத்திருக்கான்? ஒரு சைடு வந்து லோடர் மெம்பர் கொடுத்துட்டான். இன்னொரு பக்கம் மேக்ஸிமம் டிப்ளெக்ஷன் கேட்டிருக்கான். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கேன்டிலீவர்ல என்ன கொடுத்திருக்காங்க? எண்ட் பாயிண்ட் லோட். பக்கத்துல எழுதுனா அப்புறம் மேட்ச் பண்ணுவோம். W என்ன வரும்? L கியூப் வகுத்தல் 3Aன்னு வரும். இது எங்க இருக்குன்னு பாருங்க அப்படியே இந்த சைடு. எங்க இருக்கு? 3ல இருக்கா? ஓகே. அப்ப 1. ஏக்கு ஆன்சர் 3. அடுத்து கேன்டிலீவர்ல யூடிஎல். என்ன வரும் நமக்கு? என்ன சார் வரும்? W L பவர் 4 வகுத்தல் 80A வரும். இது எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப அப்ப ஸ்மால் W இங்க கேபிட்டல் W குடுத்திருக்காங்க. அப்ப என்ன வந்திருக்கு? இங்க கேபிட்டல் W எடுத்துட்டாங்க. அப்ப ஒரு எலுக்கு வந்து குறையும். அப்ப என்ன வரும்? W கேபிட்டல் W L கியூப் டிவைடட் பை 80A. அப்ப Bக்கு 1 இது 2. அடுத்து பாருங்க. சிம்பிளி சப்போர்ட்ல மிட் பாயிண்ட் லோட். இதையும் L பை 2 டிஸ்டன்ஸ் இதையும் L பை 2. அப்ப மிட் பாயிண்ட்ல தான் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு என்ன வரும்? W L கியூப் டிவைடட் பை 48A. எங்க இருக்கு? இந்தா இருக்கு. அப்ப Cக்கு 2. அடுத்து லாஸ்ட். அதே வந்து சிம்பிளி சப்போர்ட்ல யூடிஎல் ஆக்ட் ஆகுது. அப்ப என்ன சார் வரும் உங்களுக்கு? டக்குன்னு சொல்லுங்க. 5 WL பவர் 4 டிவைடட் பை 384 EA. இங்க கேபிட்டல் W எடுத்திருக்கான். இங்கேயும் கேபிட்டல் W எடுத்திருக்கான். அப்ப கேபிட்டல் W ஈக்குவல் டு ஸ்மால் W இன்டு L. அப்ப என்ன வந்துரும்? ஒரு L குறையும். 5 கேபிட்டல் W L கியூப் டிவைடட் பை 384 EA. அப்ப ஸ்ட்ரைட்டாவே உட்கார்ந்திருக்கு. அப்ப 4. அப்ப Dக்கு 4. அப்ப 3 1 2 4 இங்க இருக்குன்னு பாருங்க. Aலயே உட்கார்ந்திருக்கு பாருங்க. 3 1 2 4. A இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து 29வது क्वेश्चन பாருங்க. இந்த ஸ்லோப் டிப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் the T formation is considered to be hashed by ன்னு கொடுத்திருக்கான். நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்லோப் டிப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டானா? சரி ஓகே. இது செக்ஷன் அனாலிசிஸ்ல வரக்கூடியது. இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். செக்ஷன் அனாலிசிஸ் ஆர் மெக்கானிக்ஸ் செக்ஷன். ஸ்லோப் டிப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் இங்க எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்படி வரும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு மொமெண்ட் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஒரு ஏபினா MAB அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. பிக்ஸ்டு எண்ட்ல வந்து பிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் சொல்லுவாங்க. M பிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் AB பிளஸ் 4EI ஏபினா ஃபர்ஸ்ட் டீட்டா ஏ வகுத்தல் எல். அதுக்கடுத்து 2EI டீட்டா பி வகுத்தல் எல். அதுக்கடுத்து உங்களுக்கு மைனஸ் அந்த டிப்ளெக்ஷன் எப்படி இருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதை பொறுத்து 6EI டெல்டா பை எல் ஸ்கொயர். இதுதான் காமன் ஃபார்முலா. இதுல ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் மெத்தட்ல நான் செக்ஷன் அனாலிசிஸ் ஆர் மெக்கானிக்ஸ் நடத்தும் போது சொல்றேன். இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கிறோம் சார் அப்படின்னா பெண்டிங் மோமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். அது பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க இந்த இடத்துல. நான் இங்க வரும்போது நடத்துறேன். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. அதுக்கு அடுத்து 30வது क्वेश्चन பாருங்க. To calculate by conjugate beam method the slope and deflection at any section. நல்லா கவனிங்க. conjugate beam methodனு கொடுத்துட்டான். அப்ப slope and deflection at any section of a beam for any loading the conjugate beam is assumed to be loaded by கொடுத்திருக்கான். உங்களுக்கே தெரியும். என்ன செஞ்சுக்கிறானா? M by EI டயகிராமா எடுத்துக்கிறோம். அப்ப வரக்கூடிய மொமெண்ட்ட EA ல ஒதுக்குறோம். எங்க இருக்கு? C பாருங்க. M by EI டயகிராம் ஆஃப் த பீம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் சியர் போர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். C இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. அடுத்து லாஸ்ட். A cantilever beam of span L ன்னு கொடுத்துட்டான். சப்ஜெக்ட் டு கிளாக்வைஸ் மொமெண்ட் ஃப்ரீ ன்னு கொடுத்துட்டான். அப்ப கேன்டிலீவர்ல
கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் ஃப்ரீ எண்ட்னு குடுத்துட்டான். என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் த ரேஷியோ கேட்டிருக்கான். எதுலேருந்து? டிப்ளேக்ஷனுக்கும், ரொட்டேஷன் சொல்லக்கூடிய தீட்டாவுக்கும் கேட்டிருக்கான். அப்ப எதுல கேட்டிருக்கான்? ஃப்ரீ எண்ட்ல தான் கேட்டிருக்கான். ஓகே. அப்ப தீட்டா வந்து என்ன வரும்? எம்எல் வகுத்தல் இஏ வரும். ஒய்ங்கிறது என்ன வரும்? எம்எல் ஸ்கொயர் வகுத்தல் 2ஏன்னு வரும். அப்ப ஒய்லேருந்து தீட்டாக்கு தான் அவன் கேட்டிருக்கான். அப்ப மேல எம்எல் ஸ்கொயர் வகுத்தல் 2ஏ, கீழ என்ன வரும்? எம்எல் வகுத்தல் இஏ வரும். அப்ப மேல எம்முக்கும் கீழ உள்ள எம்முக்கும் கேன்சல் ஆயிரும். இந்த எல்லுக்கும் எல் ஸ்கொயர்ல 1 கேன்சல் ஆயிட்டு எல் ஒத்தையும் இருக்கும். இஏயும் இஏயும் கேன்சல் ஆயிரும். அப்ப மேல எல் இருக்கு, கீழ 2 இருக்கு, கீழ எல்லாமே அடிபட்டுருச்சு. அப்ப மேல ஒரு எல்லு, கீழ ஒரு 2. எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். L/2. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? டவுட்டா? சார் எல்லாருக்கும் புரியுதானே சார்? கிளியர்? ஓகே. அவ்வளவுதான் சார். முடிஞ்சிருச்சு சார். 31 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இதுல கிட்டத்தட்ட 3 கொஸ்டின்ட்ட எனக்கு தெரிஞ்சு செக்ஷுவல் அனாலிசிஸ்லேருந்து உள்ளுக்குள்ள வந்திருக்கு. அத 3 கழிச்சிடுங்க. மத்த இதுக்கு நீங்க எத்தன மார்க்? 31ல 3 போச்சுன்னா எத்தன வரும் மீதி? 28ஆ? 28க்கு எத்தன மார்க்ன்னு எனக்கு அனுப்புங்க. எப்பயும் போல. சார் புரியுதானே சொல்றேனே? ஓகே. சார் அப்படியே இருங்க. குரூப்ல சென்ட் பண்ணிட்டு அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு முடிச்சிருவேன். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் பீம் வந்து இன்னைக்கு முடிச்சிருவேன் சார். இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு காலைல புது டாபிக் ஆரம்பிக்கிற மாரி இருக்கும். ஓகே. அப்படியே இருங்க. வெயிட்.